ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசருமாக இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டதான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களே முதலாவது இந்த ஒரு காலை பொழுதிலே தெரிவித்துக் கொண்டு, விசேஷமாக தேவன் நம்முடைய வாழ்நாளிலும் கூட இந்த ஒரு நாளை சேர்த்து கொடுத்து நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் தேவன் மன்னித்து மீண்டுமாக ஜீவனோடு காப்பாற்றி இந்த ஒரு நாளிலே கூட நாம் சபையாராக தேவனுடைய சமூகத்திலே ஒன்றாக கூடுவதற்கு தேவன் கிருபை தந்திருக்காங்க. நம்முடைய தேவன் கொடுத்ததான இந்த ஒரு கிருபைக்காக கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாகவே நம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ தேவனுடைய ஒரு பெரிதான ஒரு கிருபையின்படியாக இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிறதான ஒரு வேத பாடத்துடைய தலைப்பு பிட்டர்னஸ். இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா பிட்டர்னஸ், தமிழில் பார்க்கும் பொழுது கசப்பு அல்லது கசப்பான வேர் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நம்ம கொடுக்குறோம். ஸோ கசப்பான வேர் அப்படிங்கிற இந்த தலைப்பின் கீழாக தான் ஒரு குணலட்சணத்துக்கு உண்டான ஒரு படிப்பினையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாம் தியானிக்க இருக்கோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த பாடம் எந்த மாதிரி நம்ம அடுத்த ஒரு 1.25 மணி நேரம் எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது ஒரு குணலட்சணத்துக்கு உண்டான ஒரு வேத பாடம். இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா அநேக விஷயங்களை தேவன் வசனங்கள் மூலமாக நமக்கு என்ன பண்ணுவார்னா சில எச்சரிப்புகளை கொடுப்பார். ஸோ இந்த பாடம் முழுக்கவே யாருக்கான பாடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கான பாடம், கேட்கக்கூடிய அல்லது பேசக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கான ஒரு பாடம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு செல்ஃப் ஆடிட் மாதிரி, ஒரு சுய பரிசோதனை மாதிரி இந்த பாடம் முழுக்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்க்கும்பொழுது இந்த கசப்பான வேர்னா என்ன, இந்த கசப்பான வேர் வந்துருச்சு அப்படின்னா அதிலிருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது, ஒருவேளை இந்த கசப்பான வேர் தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னா அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். இதில் ஒரு 5 ஸ்டேஜ் பார்ப்போம். ஒரு ஸ்டேஜிலிருந்தும் நம்ம வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒருவேளை ஸ்டேஜஸ் நிறைய தாண்டிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல கசப்பான வேர் அப்படின்னா என்ன, ஏதாவது ஐடியா இருக்கா? அதாவது கசப்புன்னு தமிழ் பைபிள், இங்கிலீஷில் பிட்டர்னஸ், கசப்புன்னு இருக்கு. கசப்பு அப்படிங்கும்போது நம்ம நினைக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம எடுக்கும்பொழுது இருக்கக்கூடிய கசப்பை பற்றி எங்கே பேசல. இப்போ இங்கே எபிரேயரில் தேவன் சொல்லக்கூடிய இந்த கசப்புக்கு என்ன அர்த்தம்ங்க, என்னவா இருக்கும்? குணலட்சணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, சரி, என்ன அப்படின்ற டெஃபினிஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கசப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு புது சிருஷ்டியாக தேவனுடைய திட்டத்தில் நாம் பேசிக் கிளாஸ்லாம் கேட்டு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து தொடர்ந்து இந்த புது சிருஷ்டியுடைய ஜீவியத்தில் நம்ம ஓடிட்டு இருக்கும் பொழுது சில டைம் சில இன்சிடெண்ட்டு அல்லது அதாவது சில இன்சிடெண்ட் என்ன சொல்லலாம், இன்சிடெண்ட்னே சொல்லிக்கலாம் இங்கிலீஷ், சில சூழ்நிலைகள் அல்லது சில சம்பவங்கள் பார்த்திங்கன்னா சில பேச்சுக்கள் நம்முடைய இருதயத்தை ஆழமாக பாதிக்கும். பயங்கரமாக ஹர்ட் என்ன ஆகும்னா ஆகும். அப்படி பயங்கரமாக ஹர்ட் ஆகிறனால, சகோதரர் அடிக்கடி சொல்லுவார், நம்ம ஹர்ட்டை என்ன ஆகக்கூடாது. அப்படி ஹர்ட் ஆகிறனால ஏற்படக்கூடிய மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு ஆழமான ஒரு கசப்பு, அதுக்கும் கசப்புன்னு தான் சொல்லி ஆகும். ஸோ என்ன தமிழ் டெஃபினிஷன் அப்படின்னா வாசிக்கலாம் சகோதரர். கசப்பு என்பது புண்படுத்தும், அதாவது காயப்படுத்தும் அனுபவங்களின் விளைவாக ஏற்படும் ஆழ்ந்த மனக்கசப்பு. பாருங்க, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு தீமை தெரிஞ்சோ அல்லது யதார்த்தமாகவோ தெரியாமையோ என்ன ஆகுதுன்னா நமக்கு நடந்துருச்சு. அப்படி நமக்கு ஒரு இண்டிவிஜுவலாக நமக்கு நடக்கும் பொழுது அது என்னவா இருக்குதுன்னா புண்படுத்தும் அல்லது காயப்படுத்தும் ஒரு அனுபவமாக இருக்குது. அது எந்த சூழ்நிலையாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? அந்த அனுபவத்தின் விளைவாக அவர்கள் மீது யாரால் நமக்கு ஏற்படுத்தப்படுதோ அவர்கள் மீது நமக்கு ஏற்படும் ஒரு ஆழமான கசப்பு. ஓகேங்களா? அப்போ எல்லாருமே புது சிருஷ்டிகள். கண்டிப்பாக புது சிருஷ்டிகளுக்குள்ளே நம்ம தொடர்ந்து ஜீவிக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளுமே நமக்கு ரொம்ப லகுவா இல்லைங்களா, நம்ம வேறு வார்த்தையில் சொல்லணும்னா ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஆகாதுன்னா நடக்காது. கண்டிப்பாக தேவன் நம்ம குணலட்சணங்களை பலப்படுத்துறதுக்கு சில அனுபவங்களை தேவன் சகோதர சகோதரிகள் மூலமாக கொடுப்பார். அப்படி சகோதர சகோதரிகள் மூலமாக கொடுக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய காயம் அல்லது வலியை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல வருடங்கள் அதை மனசுக்குள்ளேயே வச்சிருந்து அதுதான் ஆழ்ந்த மனக்கசப்பு. எப்படியாவது அதுக்கு நம்ம பழி என்ன பண்ணோம், ஒருபோதும் நம்ம பழி வாங்க மாட்டோம். பட் அந்த எண்ணம் என்ன ஆகும்னா இருதயத்தில் இருந்துகிட்டே இருக்கும், எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம். இது டெஃபினிஷன் தான். இப்படி தான் நம்ம இருக்கிறோன்னு நம்ம என்ன பண்ணல
சொல்லல. சில தருணங்கள் இந்த மாதிரி மைண்ட் செட் நமக்கு வரலாம், வாய்ப்பு இருக்குன்றார். சரி, இதனுடைய சிம்டம்ஸ் என்ன? ஒருவேளை நமக்குள்ள ஒரு மனக்கசப்பு வந்துருச்சு, ஓகேங்களா, ஒரு சகோதரன் மேலேயோ ஒரு சகோதரி மேலேயோ நமக்குள்ள ஒரு மனக்கசப்பு வந்துருச்சுன்னா இதனுடைய சில சிம்டம்ஸை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 சிம்டம்ஸ், பேசிக்கான சிம்டம்ஸ். அந்த சகோதரனையோ அந்த சகோதரியோ நம்ம வெறுப்போம், பயங்கரமாக என்ன பண்ணுவோம், வெறுப்போம். ஒருவேளை அவர்கள் தவறு, அந்த சிஸ்டரோ இல்லை பிரதரோ தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒருவேளை அவங்க கொஞ்சம் திருந்தி வரும்போது மன்னிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், மனசு இடம் கொடுக்காது. 3வது, அவங்க மேலே ஒரு பயங்கரமான ஆழ்ந்த கோபம். இது கொஞ்சம் ஆங்கிலத்தில் இருக்கிறது தமிழில் போட்டனால அந்த ஆழ்ந்த அந்த வார்த்தைகள்லாம் இருக்கும். இது ஒரு லைட்டாக ஒரு சிம்டம்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை நமக்குள்ள இது செல்ஃப் ஆடிட் தானுங்க, சுய பரிசோதனை தான். இப்போ நம்ம யோசிக்கிறோம், இந்த மாதிரி எனக்கு எந்த பிரதர் மேலேயோ சிஸ்டர் மேலேயோ ஒருத்தர் தேவனுடைய நீதிக்கு விரோதமாக இருக்கிறாங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம், நீதியான கோபம் அநீதியான கோபம் பார்த்துருக்கோம். அதில் கூட சகோதரர் என்ன எழுதுறாருன்னா 99% நாம் படக்கூடிய கோபம் நீதியான கோபமாக இருக்காது, அதை நீங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்துருங்கன்னு எழுதுறார். பட் இது இன் ஜென்ரலாக பேசும்போது எந்த சகோதரன் மேலேயோ எந்த சகோதரி மேலேயோ நமக்கு வெறுப்பு அல்லது அவங்க எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அன்னைக்கு பண்ணதை நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்டு, பயங்கரமான ஒரு கோபம், இது எதுவுமே வெளியே வராது, மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். சரி, இந்த கசப்பான வேறு என்ன, இது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சகோதரர் என்ன வார்த்தை கொடுக்குறாருன்னா, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கேன்சர், இது ஒரு ஆவிக்குரிய, அது கேன்சரோட பிக்சர் தான், கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அதாவது எல்லாமே நார்மலாக இருக்குது, ஒன்று மட்டும் கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. இது ஒரு ஆவிக்குரிய புற்றுநோய் இல்லைங்களா? ஸோ புற்றுநோய் குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? புற்றுநோய் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் சில ஸ்டேஜஸ் இருக்குது. எவ்வளோ ஸ்டேஜ் இருக்குங்க? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4 இல்லைங்களா? அதுக்குள்ளே வெரைட்டிஸ் இருக்கலாம். இந்த ஆவிக்குரிய புற்றுநோயில் இந்த பாடத்தில் 4 ஸ்டேஜ் இருக்குது. 5வது ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா உயிர் காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஜென்ரலாக புற்றுநோய்னா என்ன? கேன்சர். சரீரத்தில் ஏதாவது ஒரு அவயத்தில் செல் பார்த்திங்கன்னா அது கெட்டு போயிடும் அல்லது தேவையில்லாத ஒன்று வந்துடும் உள்ள. அது என்ன பண்ணுன்னா நல்லா இருக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்து கெடுத்துட்டு என்ன பண்ணும், போகும். ஓகேங்களா? இப்படி தான் இது. இந்த கசப்பான வேர் ஒரு சகோதரனுக்குள்ளேயோ ஒரு சகோதரிக்குள்ளேயோ முளைச்சிருச்சுன்னா இது 2 கோணத்தில் பார்க்கலாம். அவர்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட இடம் மட்டும் இல்லை, நம்முடைய சகோதரர் இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது த ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா அவருடைய கமெண்ட்ரியில், முதல்ல இந்த கசப்பான வேர் இருதயத்தில் என்ன ஆகுமா, தூங்குமா, அப்புறம் கண்ணு தெரியாமல் போயிருமா. யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் தப்பாக என்ன பண்ணுமா தெரியுமா, கண்ணு தெரியாமல் போயிடும். அப்படியே மொத்தமாக என்ன ஆயிரும்னா நம்மளை பாதிப்படைய செஞ்சிடும் அப்படின்றான். ஸோ இது 2 கோணத்தில் பார்க்கும் பொழுது இது ஒருவேளை நமக்குள்ளே வந்துருச்சு, நம்மளே இதை எதிர்த்து போராடி இந்த ஆவிக்குரிய புற்றுநோயிலிருந்து ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை. ஒருவேளை இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுற மாதிரியும் சில டைம் என்ன ஆயிரும். அதான் எபிரேயரில் படித்தோம், அநேகர் என்ன ஆகிறாங்கன்னா கலக்கமாகறாங்க அல்லது தீட்டுப்படுறாங்கன்னு என்ன பண்ணோம் பார்த்தோம். ஸோ மீண்டுமாக அந்த வசனத்தை நாம் நினைவு கூறலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 15. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். பாருங்க, இங்க 2 விஷயம் சொல்றார். ஒருவேளை ஒரு கசப்பான வேர் நமக்குள்ள உண்டாயிருச்சுன்னா நாம் மட்டும் கெட்டு போக மாட்டோம், ஒருவேளை பலவீனமா நம்மை போலவே பலவீனமா இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளும் சேர்த்து என்ன பண்ணிடுவோம் தெரியாம கெடுத்துருவோம். அதான் சொல்றாரு, அநேகர் என்ன பண்றாங்கன்னா தீட்டுப்படுறாங்க. இது தீட்டுப்படாத படிக்குன்னு என்ன பண்றாருன்னு அவர் எழுதுறார். அடுத்து 16ஆம் வசனம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, இப்போ ஒரு பிப்ளிக்கல் எக்ஸாம்பிளோட என்ன பண்றாங்கன்னா இந்த வசனத்தை கோட் பண்றாரு. கிளியரா பார்க்குறோம், ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்கு. அப்போ நம்ம பார்க்குறோம் நம்முடைய பாடத்துடைய தீம் வசனம் 15 தான். இதுக்கு எக்ஸாம்பிளாக எப்படி எழுதுறாங்கன்னா ஏசாவெல்லாம் கோட் பண்ணுறார். ஏசாவை கோட் பண்ணுற விஷயம் பார்க்கும்பொழுது ஒருவேளை போஜனத்துக்காக அற்பமான காரியத்திற்காக மாபெரும் ஸ்லாக்கியத்தை என்ன பண்ணிட்டாருன்னா விட்டுட்டார். ஓகேங்களா? ஒருவேளை பின்னாடி ஏசா ரிப்பண்ட் ஆகிறார், அழுகிறார்,
அந்த வாய்ப்பு கிடைச்சிதா? கிடைக்கல. அதையும் சொல்கிறார், வாசிக்கலாம். எபிரேயர் 12:17 ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை தீம் வசனம் என்னமோ 15 தான், நம்ம 17 அதோட என்ன பண்ணுறோன்னா ஒப்பிட்டு நம்ம பேசுகிறோம். என்ன பார்க்கும்பொழுது, ஒருவேளை ஒரு மோசமான ஒரு சூழலில் நம்ம இருந்து தேவன் நமக்கு இந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஓரமாக நம்மளை உட்கார வைக்கும் பொழுது, திரும்ப நம்ம என்னதான் நம்ம அழுது புரண்டாலும், கரெக்டாக இல்லைங்களா, இந்த சபை அப்படிங்கிற அந்த வாய்ப்பை திரும்ப என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அது ஒருவேளை நம்முடைய செயல்பாடுகளில் தெரியுமா? நம்ம நிறைய இமேஜினேஷன்ஸில் இருக்கலாம், நம்முடைய இமேஜினேஷன்ஸ் எல்லாம் தேவன் நடத்துவார்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அவர் சொல்றார், அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள், அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடும் மனம் மாறுதலை என்ன பண்ணான். ஒன்ஸ் அந்த பிளஸ்ஸிங் இழந்துட்டோம் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்லணும், அந்த கிரீடத்தை நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னா அந்த கிரீடம் நம்மகிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போய் ஒரு நியூலி கான்செக்ரேட்டர்கிட்ட நம்ம அதுக்கப்புறம் எவ்வளவு புரண்டாலும் அந்த கிரீடம் என்ன ஆகாது, வராது. ஒருவேளை தேவன் கிருபை இருந்து வேற யாராவது கிரீடத்தை லூஸ் பண்ணால் நமக்கு வரலாம். அப்படி ஒரு சூழல். ஸோ ஒரு அடிப்படையாக ஒரு பேஸ் நம்ம செட் பண்ணிட்டோம். பாடத்துடைய தலைப்பு கசப்பான வேர். கசப்பான வேர் வந்து ஆங்கிலத்தில் பிட்டர்னஸ். இந்த பிட்டர்னஸ்னால் என்னென்னா, ஏதோ ஒரு சம்பவத்தினால, ஒரு சூழ்நிலையினால, ஒரு சகோதர சகோதரிகள்னால நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம். உண்மையாகவே அவங்க நமக்கு தப்பு பண்ணியிருப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. உண்மையாகவே அவங்க நமக்கு எதிராக ஏதாவது செஞ்சுருப்பாங்க, நாம் நல்லவங்களாக தான் இருந்திருப்போம். அதனால நமக்கு ஒரு இம்பேக்ட் ஏற்படும். சரி, என்ன நம்ம இப்படி இருக்கோம், இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த இம்பேக்டில் அவங்க மேலே ஒரு கசப்பு என்ன ஆகும்னா ஏற்பட்டோம். சரி, இந்த கசப்பு உடனே போயிருமா அப்படின்னா, கசப்பு ஏற்பட்டது இருதயத்தில், அது உடனே எடுத்து போடலைன்னா அப்படியே மேலே வந்து ஃபஸ்ட்டு கண்ணு மங்கும், பார்க்குறதெல்லாம் என்னவா இருக்குன்னா தவறாக தெரியும். அப்படியே அடுத்து பிரெயின் என்ன ஆயிரும். கேன்சருடைய விஷயமே அதானுங்க. அது பாதிக்கப்பட்ட இடம் மட்டும் இல்லை, கரெக்டாக இல்லைங்களா, எல்லா ஒவ்வொரு அவயத்தையும் செயலிழக்க பண்ணுறது தான் நம்ம கேன்சர்னு பார்க்குறோம். ஒரு தருணத்தில் அந்த சரீரம் லிட்டரலாக என்ன பண்ணணுமோ அதுக்கு சப்போர்ட் பண்ணாது. சாப்பிடணுன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணாது, தூங்கணுன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணாது, ஒரு நார்மலான பாடி என்ன பண்ணணுமோ அது எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. இப்படி ஒரு சூழலில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம என்ன ஆயிரோம்னா போயிடும். பேஸ் நம்ம செட் பண்ணிட்டோம். ஒரு இதோட பேஸ் சிம்டம்ஸ் என்னென்னா, ஒரு சகோதரன் மேலேயோ ஒரு சகோதரி மேலேயோ நமக்கு ஆழ்ந்த கோபம், வெறுப்பு. அவங்க எவ்வளவு நன்மை செஞ்சாலும் ஒரு தீமை என்னைக்காவது பண்ணியிருப்பாங்கல்ல, அதை மனசில் வச்சுட்டு அவங்கள இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது, இதெல்லாமே ஹார்ட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் அவங்களுக்கு இல்லை, ப்ராப்ளம் யாருக்குங்க, நமக்குன்னு. சரி, இது இன்னும் மேலும் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பாடத்தில் ஒரு பைபிளில் இருந்து ஒரு கேரக்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரே ஒரு கேரக்டர் நம்ம எடுக்கிறோம். இந்த கேரக்டருக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேன்சருடைய 5 ஸ்டேஜ் இருக்குது. 5th ஸ்டேஜில் இவர் செத்து போயிடுவார். ஓகேங்களா. ஸோ 4 ஸ்டேஜ் வரைக்கும் காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஓகேங்களா. அந்த 4 ஸ்டேஜஸ் என்ன, 5th ஸ்டேஜ் என்னன்றதை நம்ம பார்க்குறோம். இதுதான் பாடத்துடைய கம்ப்ளீட் ஒரு வியூவாக இருக்கும். ஸோ யாரை நம்ம எடுக்கலாம், ஏதாவது ஐடியா இருக்கா? யூதாஸ் காரியத்து. நம்ம யூதாஸ் காரியத்துடைய பழைய ஏற்பாடு நிழல் எடுத்திருக்கோம். உங்களுடைய சிந்தனைக்கு சவுல், யூதாஸ் காரியத்துடைய பழைய ஏற்பாடு நிழல் சவுல் ராஜாவா? கொஞ்சம் கஷ்டம்தான். அப்சலோமும் ஒருவர், கவலைப்படாதீங்க, அப்சலோம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, ஒருவர். ஸோ யாரை எடுத்திருக்கோம் இந்த பாடத்திற்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது அகித்தோப்பேல் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இவரை குறித்த ஒரு சில பாடங்கள்லாம் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணோம்னா நம்ம டச் பண்ணியிருக்கோம். இருந்த போதிலும் இந்த கேரக்டர் ஒருவேளை ஒரு சிலருக்கு புதிய ஒரு கேரக்டர் இருக்கலாம், பிப்ளிக்கலாம். ஸோ யார் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ யார் இந்த அகித்தோப்பேல் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 3 இன்ஃபர்மேஷன் நம்ம அங்கே நம்ம பார்க்கலாம். வாசிங்க சகோதரி. அகித்தோப்பேல் தாவீதின் பிரதான ஆலோசகர், பத்சேபாளின் தாத்தா. தாவீது இவரின் குடும்பத்திற்கு தீங்கு செய்தார். பாருங்க, இந்த அகித்தோப்பேல் தான் இந்த கசப்பான வேருக்கு பாதிக்கப்பட்ட நபராக, இல்லைங்களா, ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு பேஷண்ட் டெஸ்ட் கேஸ்க்கு வச்சுருப்பாங்கல்ல, இதெல்லாம் கேஸ் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி ஆயிரும், அந்த மாதிரி டெஸ்ட் கேஸாக நம்ம தேவனுடைய கிருபையில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன். ஓகேங்களா. ஆக்சுவலாக நல்ல மனுஷர் தான், முடிவு சரியில்லை, ஏன்னா அவருடைய குணம் மாறிடுச்சு. சரி, இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இவர் தான் தாவீது ராஜாக்கு அநேக ஆலோசகர் இருந்தாலும் அதில் இருக்கிறது பிரைமரியா இல்லைங்களா இருக்கக்கூடிய ஒரு பிரதான ஆலோசகர் யாருன்னா இந்த அகித்தோப்பேல்.
ரெண்டாவது, இந்த அகித்தோப்பேல் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்சேபாலுடைய தாத்தா. பத்சேபால் யாருன்னு என்ன பண்ணிடக்கூடாது, கேட்டக்கூடாது. மூணாவது வந்து பார்க்கும்பொழுது இந்த அகித்தோப்பேலுக்கு ஏன் இந்த கசப்பான வேர் வந்துச்சு அப்படின்னா, தாவீது ராஜாவால் ஆழமாக காயப்பட்டிருக்கார், ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்கார். என்னன்றது நம்ம தெரிஞ்சிருக்கும், நம்ம திரும்ப பார்க்கலாம். சரி, இப்போ படித்த இந்த விஷயத்துக்கு சில வசனங்கள் நம்ம மேற்கோள் காட்டலாம், வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு குட் கேரக்டர் தான் எக்ஸாம்பிள் எடுக்கிறோம். பட் முடிவு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஓகேங்களா, இவருடைய துவக்கம் நல்லா இருந்துச்சு. ஸோ இதே போல தான் தேவனுடைய கிருபையில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய பேப்டிசத்தை வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கோம், ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி தான் இருக்கும் நம்முடைய ஆரம்பகால வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் ஆரம்பிச்சிருக்கோன்னு சமீபத்தில் ஞானஸ்தானம் எடுத்த அன்பு சகோதர சகோதரிகள் மட்டும் இல்லை, 10 வருஷம் ஆனால் நமக்கும் அது பொருந்தும். ஓகேங்களா, ஆரம்ப நாட்கள் எப்படி தான் இருக்கும், ரொம்ப கிளியராக இருக்கும். நம்ம எதை பார்த்தாலும் பாசிட்டிவாக பார்ப்போம், எதையும் நெகட்டிவாக பார்க்கணுன்ற மைண்ட் இருக்காது. திடீர்னு ஒரு சம்பவம் நமக்கு காயப்படுத்துகிற மாதிரி நடந்தோம். அது உண்மைதான், நம்ம சரியாக இருந்திருப்போம். எதிரில் இருக்கக்கூடிய பிரதரோ சிஸ்டரோ அதை தவறாக என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க மேலே தான் தப்பு. 100% அதில் மாற்றுக்கிறதே இல்லை, அவங்க மேலே தான் தப்பு. இப்போ அதுதான் கேஸ் எடுத்திருக்கோம். தாவீது ராஜா மேலே தான் தப்பு, அகித்தோப்பேல் நல்லவர் தான். ஓகேங்களா, இந்த அகித்தோப்பேல் தாவீது ராஜா கூட எப்படி இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர் ஒரு பிரதான ஆலோசகர் இருந்திருக்காரு. அவரை பற்றி சொல்லும்போது, அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கு இருந்தது. எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வாக்கை போல இருந்தது. தேவன் ஒன்று சொல்லணும்னா அவர் யார் மூலமாக தான் சொல்லுவார் தாவீது ராஜாக்குன்னா, அந்த காலகட்டத்தில் அகித்தோப்பேல் என்னும் இந்த ஒரு பிரதான ஆலோசகர் மூலமாக. சரி, இவர் பத்சேபாலுடைய தாத்தான்னு நம்ம படித்தோமே, அதுக்கு சில வசனங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். 2 சாமுவேல் 23:34. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மாகாத்தியனின் குமாரனாகிய அகஸ்பாயின் மகன் எலிப்பிலேத் கீலோனியனாகிய அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம் என்பவன். பாருங்க, இங்க ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம். அகித்தோப்பேலுடைய பையன் யாருன்னா எலியாம், இதை மட்டும் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தையும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். பாருங்க, பத்சேபாள் யாருடைய பொண்ணு அப்படின்னு பார்க்கும் பொழுது எலியாமுடைய குமாரத்தி. எலியாம் யாருன்னா அகித்தோப்பேலுடைய பையன். ஸோ அகித்தோப்பேலுடைய பேத்தி தான் யாருன்னா பத்சேபாள். ஸோ இந்த அகித்தோப்பேலுக்கு ஏன் இந்த கசப்பான வேர் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, தாவீது ராஜா செய்த மோசமான ஒரு செயல். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய மனைவியை தன் மனைவியாக என்ன பண்ணுறாருன்னா ஆக்கிக்கொள்கிறார். இது வந்து நடந்த உடனே ஆக்சுவலாக ஒரு தாத்தாவாக அவருக்கு ரொம்ப என்ன ஆயிருக்கு, எமோஷனலாக இம்பேக்ட் ஆயிருக்கு. தப்பு முழுக்க முழுக்க யார் மேலே தான், தாவீது பண்ணது ரைட்டுன்னு நம்ம இந்த பாடத்துக்காக மாற்ற முடியுமா? முடியாது. ஆனால் தாவீது ராஜா பின்னாடி மன்னிப்பு வாங்கிட்டாருன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போது இங்கே ஒரு தவறு. அடுத்து தன்னுடைய பேத்தியுடைய கணவர் அவரையும் அநியாயமாக என்ன பண்ணுறாருன்னா தாவீது ராஜா, நீங்கள் லிட்டரலாக யோசிச்சு பாருங்க, அகித்தோப்பேலுடைய இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகலை, இருந்தாலும் இமேஜினேஷன். நமக்கு ஒரு பேத்தி இருந்து ஒரு நல்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, திடீர்னு ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி மேல் அதிகாரம் கொண்ட ஒரு ராஜா இந்த மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணுறாருன்னா, ஆப்வியஸ்லி ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன உணர்வு ஏற்படும், என்ன இப்படி இருந்திருக்கிறாரு ஒரு நாட்டுடைய ராஜாவாக இருந்துட்டுன்னு. இதுதான் டெஸ்ட் கேஸாக எடுக்கிறோம். இதே மாதிரி தான் அன்பான சகோதர சகோதரர்களே, சில டைம் நம்முடைய இருதயத்தில் சில இம்பேக்ட் நடக்கும், ஆழமான ஒரு காயம் அல்லது புண்படுதல் நடக்கும். எப்படி நடக்கும்னா, எதிரில் இருக்கிறவங்க ரொம்ப வருஷமாக சத்தியத்தில் இருந்திருக்கலாம், நம்மளை விட மெச்சூர்டான அன்பு சகோதர சகோதரியாக இருந்திருக்கலாம், இல்லை நம்மளை மாதிரியே இருந்திருக்கலாம். அவங்க தான் தப்பு பண்ணுவாங்க. நமக்கு எப்படி இருக்குன்னா, என்ன ரொம்ப நாளாக சத்தியத்தில் இருக்காங்க, இவங்க போய் இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு ஆழமான வேர் என்ன ஆயிரும். அதுக்கு நான் அவங்க செய்தது தவறு இல்லைன்னு சொல்ல முடியுமா? தவறு தான். அது அவங்களுக்கும் தேவனுக்கு உண்டானது. இப்படி எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஏன்னா தாவீது ராஜாவுடைய கேஸ் அப்படி தான் இருக்குங்க. இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னா, அகித்தோப்பேல் இந்த விஷயம் ஆழமாக பாதிக்கப்பட்டுருச்சு. ஆனால் எங்கேயும் என்ன பண்ணல, காமிச்சிக்கவே இல்லை. தொடர்ந்து தாவீது ராஜாவோடையே என்ன பண்ணுறாருன்னா ட்ராவல் பண்ணுறாரு. அதே போல தான் அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த மாதிரி ஆழமான காயம் ஏற்பட்டால் கூட
தொடர்ந்து சபையாரோடே நம்ம என்ன பண்ணுவோம், ட்ராவல் பண்ணுவோம். இப்போ ப்ராப்ளமே எங்கன்னா நமக்குள்ள தான். நமக்குள்ளன்னா ஒரு டெஸ்ட்டுக்காக நம்ம சொல்கிறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம், நீங்கள் இந்த தவறை எடுத்துக்கோங்க. இப்போ ஆழமான ஒரு கசப்பான வேர் முளைச்சிருச்சு. சரி, எக்ஸாம்பிள், இப்போ நம்ம செல்ஃப் ஆடிட் பண்ணுறோம் இல்லையா, சுய பரிசோதனை. நமக்கு யாராவது இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தி அவங்களோட இன்னும் நம்ம மனக்கசப்பில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை இருந்தோம்னா அவங்கள எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க, தவறு கிடையாது. யாரும் நமக்கு தெரியாது. அப்படி யாருமே இல்லைன்னா அகித்தோப்பேலையும் தாவீது ராஜாவை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா கம்பேர் பண்ணலாம். இப்போ கசப்பான வேர் அகித்தோப்பேலுக்கு முளைச்சிருச்சு. ப்ராப்ளம் பண்ணது அகித்தோப்பேல் கிடையாது, அவர் அதிகமாக பாதிக்கப்பட்டார். இப்போ பாதிக்கப்பட்டோன்னே உடனே இது சரியில்லைன்னு சொல்லி அவர் மனசை என்ன பண்ணணும், உடனே அழிக்கணும். என்ன அழிக்கணும்னா, தாவீது ராஜா தப்பு பண்ணிட்டாரு, அது அவருக்கும் தேவனுக்கு உண்டானது, நாம் அவரை மன்னிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் அகித்தோப்பேலுக்கு வந்திருக்கணும். அந்த மைண்ட் அவருக்கு என்ன ஆகலை, வரல. இப்போ கேன்சர் என்ன ஆகுதுன்னா ஆரம்பமாகுது. ஸ்டேஜ் 1 எப்படி இருக்கும், இருக்கிறது என்ன ஆகாது தெரியாது. இப்போ நம்ம ஸ்டேஜ் 1க்கு போகிறோம். ஸ்டேஜ் 1 கேன்சர் என்னன்னா, ஒரு சென்டென்ஸாக தான் நம்ம படிப்போம். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது பிட்டர்னஸ் பாய்சன்ஸ் அவர் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஒருவேளை நமக்குள்ள கசப்பான வேர் முளைச்சிருச்சுன்னா, நான் திரும்ப அந்த வார்த்தையை திரும்ப சொல்லலை, ஒரு சகோதரி மேலேயோ சகோதரி மேலேயோ வேணாம், நம்ம சிம்பிளாக எடுத்துகிட்டு. ஒருவேளை கசப்பான வேர் முளைச்சிருச்சு அப்படின்னா முதல் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளே முளைச்சிருச்சுன்னா நம்முடைய வார்த்தைகளையும் நம்முடைய நடக்கைகளையும் நீங்கள் கவனிங்க அன்பான சகோதர சகோதரிகளே. அது எப்படி இருக்காதுன்னா தேவனுக்கு உகந்ததாக இருக்காது, அது பாய்சனாக இருக்கும். பாய்சனஸ் என்னன்னா, இந்த கசப்பு அந்த நடக்கையும் பேச்சையும் பாய்சனிங் பண்ணும், கெடுத்துரும். தமிழில் பார்க்கும்போது கசப்பு நம் சொற்களையும் செயல்களையும் என்னாக்குதுன்னா நஞ்சாக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீ எக்ஸாம்பிள் சொல்ல, மனசு சொல்லும், நீ ஏன் போகிற, அந்த வேலை செய்யறதுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லி மைண்ட் என்ன பண்ணும், பின்னாடி இருந்து சொல்ல. ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆழமான தாக்கம் ஏற்பட்டோன்னு நம்ம பழைய மனுஷன் டெம்ப்ட் பண்ணுவோம் பயங்கரமாக நம்ம. ஸோ இந்த டெஸ்ட் கேஸில் பார்க்குற அகித்தோப்பேல் அவருடைய வார்த்தையும் நடக்கையும் சரியில்லை. ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் என்னென்னா, அவர் போய் அப்சலோமோடு என்ன பண்ணுறார், கொஞ்சம் நாள் ஆகும். சரி, அப்சலோம் யார், ரொம்ப நல்லவர். அவருக்காக ஜெருசலேமில் சிலை என்ன பண்ணுறாங்க, வைத்திருந்தாங்களா, தியாகியா? அப்சலோம் யாருங்க? அப்சலோம் ஒரு கலகக்காரன். அவனால் அங்கே ஊரே என்ன ஆகுதுன்னா ப்ராப்ளமேட்டிக்காக போயிட்டுருக்கு. என்னென்னா, எப்படியாவது அப்பா கிட்டேருந்தே ராஜ்யத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் சீக்கிங் மேனாக இருக்கிறப்பல, சுயநலம் உள்ள ஒரு மனிதனாக அப்சலோம் காணப்படுறாரு. கசப்பான வேர் முளைச்சோன்னே நேராக போய் அங்கே என்ன பண்ணுறாருன்னா இவர். அன்பான சகோதர சகோதரர்களே, இதே போல தான் நம்முடைய வாழ்க்கை சீராக போயிட்டு இருக்கும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒருவேளை ஏதாவது இந்த மாதிரி மோசமான சுபாவங்கள் வரும்போது நல்லா நம்ம யோசிக்கணும், நம்ம யார் கூட பழகுறோம், யார் கூட பேசுகிறோம், இது கரெக்ட் தானா, கரெக்டான வழியில் தான் நம்ம போயிட்டுருக்கோமான்னு என்ன பண்ணணும்னா சீர்தூக்கி பார்க்கணும். வாசிக்கலாம் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகி கீலோவிலிருந்து வரவழைப்பித்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமினிடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சரித்திரம் படிச்சிருக்கிறோம். அப்சலோம் தன்னை கிங்காக கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறார். தாவீது ராஜா வருத்தத்தோடு என்ன பண்ணுறாருன்னா நாட்டை விட்டு கிளம்புறாரு. அப்சலோம் இந்த கிங்டமை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே வர்றார். அந்த டைம் பீரியடில் நடக்கிற சீக்வன்ஸ். இப்போ டெஸ்ட் கேஸ் நம்பர் 1, நம்முடைய வார்த்தையும் நடக்கையும் என்ன ஆயிரும்னா கெட்டு போகும். ஒருவேளை கசப்பான வேர் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா. இதே விஷயத்தை நம்ம பேரலாக யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தோடு இப்போ நம்ம ஒப்பிட்டே போவோம். அதாவது சாமுவேல் புஸ்தகத்தில் அகித்தோப்பேலுடைய சரித்திரம், ஓகேங்களா. பேரலாக பார்க்கும் பொழுது யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதுக்கு பேரலாக பார்க்கும்போது எபேசியர் 5ஆம் அதிகாரம். இந்த 3 புக்குமே ட்ராவல் ஆகும். 2 சாமுவேல் 15, 16, 17, யாக்கோபு 3ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம். இந்த 3 புக்கு தான் இந்த பாடம் முழுக்க ட்ராவல் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ராங் ஒரு ஃபெல்லோஷிப். எங்கே யார் கூடன்னா அங்கே அப்சலோம். இப்போ யாக்கோபு என்ன சொல்றாருன்னா வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு கசப்பான வேர் நமக்குள்ள முளைச்சிருச்சு அப்படின்னா கிளியரா பார்க்குறோம். ஒன்னே நம்ம தேவனை துதிக்கணும், இல்லைன்னா தேவனை என்ன பண்ணணும் சொல்ல முடியுமா? ஒன்னே நம்ம சகோதரர் என்ன பண்ணணும்
நேசிக்கணும். ஒருவேளை நம்ம தேவனை நேசிக்கிறோம்னு சொல்லி சகோதரரை நேசிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறார், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து என்ன ஆகாது, புறப்படல் ஆகாது. பிட்டர்னஸ் உள்ள இருந்து வாயின் வார்த்தைகள் நல்லபடியாக வந்துச்சுன்னா அவர் சொல்கிறார், துதித்தலும் சபித்தலும். ஹார்ட்டு சொல்லும் தப்பு தப்பா, ஆனால் வாய் சொல்லும் நல்ல விஷயமா வருமா. அவர் சொல்கிறார், ஸ்டேஜ் 1 நம்முடைய வார்த்தையும் நம்முடைய நடக்கையும் அப்படியே என்ன ஆகுனா டைவர்ட் ஆக ஆரம்பிக்கும். இது ஸ்டேஜ் நம்பர் 1. சரி, இந்த டைமில் கசப்பான வேர் முளைக்கிறதுக்கு காரணமாக இருந்தார் தாவீது. அவர் அப்படியே மோசமானவராக இருந்தாரா? அவரு உடனே திருந்திட்டாரு. இப்போ ப்ராப்ளம் பாருங்க, தாவீது தான் நெகட்டிவாக பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் தாவீது இமிடியேட்டாக சேஞ்ச் ஆகிட்டார். தாவீதுனால பாதிக்கப்பட்டவர் கடைசி வரைக்கும் என்ன ஆகலைன்னா சேஞ்ச் ஆகலை. இப்போ நம்ம பாதிக்கப்பட்ட ஒரு கோணத்துலேருந்து பார்க்குறோம், நமக்குள்ள கசப்பான வேர் வந்துருச்சுன்னா யாரால் வந்துச்சோ அவர் அடுத்த நாளே போய் மன்னிப்பு கேட்டு தேவன்கிட்ட சரண்டர் ஆகி அவர் பாட்டுக்கு அவர் வேலை என்ன பண்ணுவார், ஆக்க ஆரம்பிச்சிருவார். நமக்குள்ள அந்த வேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ப்ராப்ளம் ரொம்ப சீரியஸ் ஆகுது. வாசிக்கலாம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். பாருங்க, இமீடியட்டா என்ன ஆகுறாருன்னா தாவீது ராஜா உணர்த்தப்படும் போது, அவர் செய்த தவறு உணர்த்தப்படும் போது அவர் மன்னிப்பு கேட்கிறார். ரிப்பன்ஸ், ரொம்ப தாழ்மையா ஹம்பிளா என்ன ஆகிறாருன்னா அவர் மனம் திரும்புறாரு. தேவனும் அவர் என்ன பண்றாரு, மன்னிக்கிறார். இப்போ அன்பான சகோதர சொல்ல, இப்போ நமக்கு வந்துடலாம். இப்போ இந்த ஆவிக்குரிய புற்றுநோயுடைய ஸ்டேஜ் 1 என்னன்னா, நமக்குள்ள கசப்பான வேர் வந்துருச்சுன்னா நம்முடைய வார்த்தையும் நம்முடைய நடக்கையும் சரியா இருக்காது. சரி, இதுக்கு என்ன மெடிசன்? ஒருவேளை இந்த கேன்சர் நமக்கு வந்துருச்சு, ஸ்டேஜ் 1 நம்ம இருக்கிறோன்னு இப்போ பாடம் படிக்கும்போது என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். என்ன மெடிசன் சாப்பிட்றது? ஸ்டேஜ் 1க்கு ஒரு மெடிசன் இருக்கும், ஸ்டேஜ் 2க்கு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஸ்டேஜ் 1க்கு என்ன மெடிசன் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேற எதுவுமே இல்லை, நம்முடைய மனதை புதிதாக்கணும். அன்பான சகோதரர், இதுவரை நடந்த சம்பவங்கள் காரண காரியங்களை இன்னும் ஆழமாக ஹார்ட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்து அந்த சம்பவத்தாலும் காரண காரியத்தாலும் இன்னும் நம்ம நடந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்லாங்கில் சொல்லணும்னா அது வேலைக்கே ஆகாது. அதை என்ன பண்ணணும்னா உடனே மாற்றணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் தினம்தோறும் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் கிருபை என்ன பண்ணுறார், கொடுக்குறார். இப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு சிஸ்டர்னாலேயோ ஒரு பிரதர்னாலேயோ நம்ம காயப்பட்டிருக்கோம்னா உடனே அதை என்ன பண்ணிடணும், மன்னிச்சிடணும். தாவீது ராஜா மன்னிப்பு வாங்கின மாதிரி அந்த சிஸ்டரோ பிரதரோ என்ன பண்ணியிருப்பாங்க, மன்னிப்பு வாங்கியிருக்கலாம், நமக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணணும், புதிதாக்கும். வாசிக்கலாம் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 23, 24. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனங்கள். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. ஒருவேளை இந்த கசப்பான வேர் வந்துருச்சுன்னு ஸ்டேஜ் 1 கண்டுபிடிச்சிட்டோம்னா இமீடியட்டாக நம்ம ரெனியூ பண்ணணும் நம்முடைய மைண்டை. தேவன்கிட்ட போய் உடனே சரண்டர் ஆகணும். தேவனே என்னுடைய ஹார்ட்டை என்ன பண்ணுங்க, மாற்றிடுங்க. இது ஏதோ சரியான சிம்டம்ஸ் இல்லை, இப்படியே போனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ரியலைஸ் பண்ணி உடனே மன்னிப்பு வாங்கி என்ன பண்ணோம்னா புதிய மனுஷன், நியூ கிரியேஷன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது. ஒருவேளை இப்படி ஒரு நடந்துச்சுன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொண்டு உடனே மனசை என்ன பண்ணோம்னா கழுவிடணும். சரி, இல்லை அதையும் தாண்டி பிரதர், உங்களுக்கு தெரியாத பிரதர், அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பிரதர், இந்த மாதிரி சிஸ்டர் எப்படி பண்ணிட்டாங்க, நிறைய சீக்வன்சஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? இதெல்லாம் பெருசாக நம்ம வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவை நம்ம கம்பேர் பண்ணோம். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு நடந்ததை விடவா ஒரு காயப்படுத்துகிற மாதிரியும் புண்படுத்துகிற மாதிரியும் அவமானப்படுத்துகிற மாதிரியும் ஒரு விஷயம் நமக்கு நடந்துருச்சு. ஈவன் நமக்கு நடந்தது கூட சில டைம் எதிரில் செஞ்ச சிஸ்டரோ பிரதரோ தெரியாமல் பண்ணியிருப்பாங்க. அவங்க வேணும்னு பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் நம்மளை ரொம்ப இம்பேக்டாக அது ரொம்ப ஆழமாக காயப்படுத்திருக்கும். சில டைம் வேணும்னு பண்ணியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு பாருங்களேன், அவருக்கு சப்போர்ட்டிவாக யாருமே இல்லை. எக்ஸ்ட்ரீமான காயம், எக்ஸ்ட்ரீமான அனுபவம், எக்ஸ்ட்ரீமான அவமானம், புண்படுத்தக்கூடிய நிகழ்வு. அவருக்குள்ள கசப்பான வேறு ஏதாவது வந்துச்சா? நான் உயிர் தெழுந்து ஒன்று கவனிச்சுக்கிறேன் அப்படின்னாரா யாரோ ஒருத்தர் அடிக்கிறவரை? அவர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, ஓகே தேவன் இதை அனுமதிச்சிருக்கிறார், அவங்க ஒரு கருவியை என்ன பண்ணுறாங்க, செயல்படுறாங்க. நாம் நம்முடைய பரிசுத்தத்தை என்ன பண்ணணும், காற்றுக்கொள்ளணும். தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு குமாரனாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணாரே தவிர எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை அவர் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஆனால் அது அவரை பாதிச்சுது. ஆனால் அதுக்காக அவர் என்ன பண்ணல, ஃபோக்கஸ் பண்ணல.
வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, ஒருவேளை சோர்வு வருது இந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ள போகும்போதுன்னா அவரை யோசிச்சுங்க. தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை அவர் என்ன பண்ணாரு? சகிச்சார். கொஞ்சம் நமக்கு வரக்கூடிய இந்த அனுபவங்களையும் ஆண்டவருக்கு வந்து அனுபவங்களையும் கம்பேர் பண்ணாலே பாதி ப்ராப்ளம் நமக்கு என்ன ஆயிரும்? சரி பரவாயில்ல, நம்ம இந்த லெவலில் தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் நமக்குள்ளே வந்துடும், மன்னிச்சிடலாம். அப்போது கசப்பான வேருங்கிறது ஒரு ஆவிக்குரிய புற்றுநோய். இது வந்துருச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸ்டேஜ் 1ல் காப்பாற்றலாம். ஸ்டேஜ் 1 என்னென்னா நம்முடைய வார்த்தையும் நடக்கையும் என்னன்னு கேட்டிங்கன்னா மாறுபடும். நேராக போய் அப்சலோம் கூட என்ன ஆகும்? விச் மீன்ஸ் என்னென்னா ஈவிலான விஷயங்கள் நமக்குள்ள என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வர ஆரம்பிக்கும். உடனே கண்டுபிடிச்சி, எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாதிக்கப்பட்ட சிஸ்டர் மேலேயோ பிரதர் மேலேயோ அந்த கசப்பு, அந்த மன்னிக்க முடியாத சூழல், இதெல்லாம் அந்த சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் போது உடனே போய் நம்முடைய மனசை புதிதாக்கணும். தேவன்கிட்ட ப்ரேயரில் என்ன பண்ணணும்னா ஒப்பு கொடுத்து உங்களை மன்னிப்பை வாங்கணும். ஸ்டேஜ் 1லேயே இருந்துச்சுன்னா இம்பேக்ட் ரொம்ப கம்மி. இல்லை வளர விட்டுட்டோம், கசப்பான வேறு என்ன ஆயிடுச்சு, வேர் துளிர் விடுமான்னு தெரியாது, பாடத்துக்காக வச்சுக்கலாம். அது துளிர் விட்டு என்ன ஆகுது, அப்படியே கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வேர் வளர்ந்துருச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வேர் சின்ன செடியில் இருக்கக்கூடிய வேரை பிடுங்கிறது எவ்வளோ ஈஸிங்க. அப்படியே நல்ல செடி அல்லது மரம் ஆயிடுச்சு, பிடுங்க முடியுமா? சில டைம் அந்த வேரை எப்படி இருக்குன்னா ஒரு மரக்கிளையை போல காணப்படும். அதுக்கு மிஷின் தான் என்ன பண்ண கொண்டு வந்து எடுக்கணும். இப்போ இந்த வேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஆழமாக ரூட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேஜ் 2 என்ன பிரதர்? ஒருவேளை கசப்பான வேர் வந்துருச்சு, இப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த பிரச்சனைக்கு வரும். அடுத்து ஸ்டேஜ் 2 என்னன்னா நம் பேச்சும் நம்முடைய செயலும் அங்கே மாறுபடும். அடுத்து நம்ம எதிராகவே நடக்க ஆரம்பிப்போம் எல்லாத்துக்கும். இங்கிலீஷில் பார்க்கும்போது பிட்டர்னஸ் மேக்ஸ் அஸ் வாக்கிங் கான்ட்ரடிக்ஷன். எதெல்லாம் ஆகாதோ அதை தான் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வரும். மனசு சொல்லும், சகோதரன் நீ அன்பு செலுத்தணும். சகோதரெல்லாம் அன்பு செலுத்த முடியாது, மைண்ட் இப்படி சொல்லும். சகோதரனை நேசிக்கணும், மன்னிக்கணும், பின்னாடி பழைய மண்ணு சொல்லுவான், அதெல்லாம் மன்னிக்க முடியாது, சாதாரண தப்பாக அவர் பண்ணார். இப்படி மைண்ட் என்ன கேட்டிங்கன்னா வரும். எது சொன்னாலும் எதிராக என்ன பண்ணுவோம்னா நடக்க ஆரம்பிப்போம். கசப்பு நம்ம முரண்பாடாக என்ன பண்ணும், அடுத்து எது ட்ரூத்தோ அந்த ட்ரூத்தில் நடக்கவே விடாது. ஏன்னா பாதிக்கப்பட்ட பாதிப்பு அந்த அளவுக்கு ட்ரூத்துக்கு எதிராக என்ன பண்ணுவோம்னா செயல்பட ஆரம்பிப்போம். எங்கே அகிதோப்பேல் என்ன பண்ணாருன்னா வாக்கிங் அல்லது ஒர்க்கிங் அகைன்ஸ்ட் கிங் டேவிட். நேராக இப்போ அப்சலோம்கிட்ட போயிட்டார். அப்சலோம்கிட்ட போகிறதே தப்பு. ஏன்னா அப்சலோம் யாருன்னா ஒரு மோசமான நபர். அவர் ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளணும்னு ஆசைப்படுறார், ஆனால் அதற்கு தகுதியான ஒரு நபர் இல்லை. ஏன்னா தாவீது ராஜா அங்கே ஆல்ரெடி இருக்கிறார். ஓகேங்களா? அவருடைய குமாரன். இப்போ என்னென்னா அப்சலோம்கிட்ட போயிட்டாரு அகிதோப்பேல். போயிட்டு என்ன ஆலோசனை கொடுக்குறாருன்னா அடுத்து எப்படி தாவீதை அழிக்கலாம் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம யாக்கோபில் வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 11, அதுக்கப்புறம் 12. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? சுரக்குமா? அன்பான சகோதர சகோதரி, ஒரு ட்ரூத், ஒன் மைண்டு, ஒன் பாடி, ஒன் ஸ்பிரிட்டு, ஒரே பிரதர், ஒரே சிஸ்டர், இப்படி வச்சுக்கலாம். இப்போ ஒரே முன்னாடி சொன்னார் துதித்தலும் சபித்தலும் மாதிரி இந்த கசப்பான வேர் ஒருவேளை நமக்குள்ள எக்ஸாம்பிளுக்கு முளைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம் பாடத்துக்காக. இப்போ நம்மக்கிட்ட கேட்குறாரு, ஒரே ஊற்றுக்கண் நம்ம தான், ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்பான நீரும் வருமா? அது எப்படி காலையில் கசப்பான தித்திப்பான நீர் வருது, சாயந்தரம் கசப்பான தண்ணி வருதுன்னு என்ன பண்ணுறாருன்னா கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, வாசிக்கலாம் தொடர்ந்து 12. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவு பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. அவர் என்ன இன்டைரக்டா சொல்றாருன்னா, கசப்பான வேர் முளைச்சிருச்சுன்னா ஆவியின் கனிகள்லாம் என்ன ஆகாது, வெளியே வராது. ஆவியின் கனிகள் வரணும்னா ஆவியின் கனிகளுக்கு உண்டான வேர் என்ன பண்ணும், ஹார்ட்ல வேர் பிடிக்கணும். பரிசுத்த ஆவியுடைய அந்த ஒரு குணங்கள். ஆவியின் கனிகளுக்கு உண்டான வேர் பிடிக்காம கசப்பான வேர் பிடிச்சிருச்சுன்னா அவர் சொல்றாரு அதற்கேற்ற ஃப்ரூட் தான் வரும். அவர் கேட்கக்கூடிய கேள்வி, அத்திமரம் ஒலிவு பழங்கள் அப்படி மாறி மாறி வருமா? இப்ப அகிதோப்பேல் என்ன பண்றாருன்னா யோசிச்சு பாருங்க, தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இல்லையா?
இது அகித்தோப்பேலுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதனால தான் அவரோட ஆலோசகராக இருக்கார். இப்போ அகித்தோப்பேல் என்ன பண்ணுறாருன்னா, ஒர்க்கிங் அகைன்ஸ்ட், இப்போ நமக்கு கம்பேர் பண்ணுறோம், காட்ஸ் அனாயிட்டட் ஒன். எவ்வளவோ அன்பான சகோதர சகோதரிகள் நம்மளோட இருக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க என்ன பண்ணுறாங்க, எல்லா ஊர்களையும் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. நிறைய பேரோட நம்ம கன்வென்ஷன்லாம் கலந்துக்கிட்டோம். எல்லாருமே யார் தானா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். அது அவங்களுக்கும் தேவனுக்கு உண்டான ஒரு விஷயம். அவங்க வந்து எந்த அளவுக்கு இருக்கிறாங்க இல்லை, நம்ம வந்து எந்த அளவுக்கு இருக்கிறோம் இல்லை, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், அவங்க என்ன தப்பு பண்ணுறோம், இது எல்லாமே தேவனுடைய அந்த ஒரு கருத்தில், அவருடைய நியாய தீர்ப்பின் கருத்தில் இருக்குது. பட் நம்ம கசப்பான வேர் ஒருவேளை நமக்கு முளைச்சிருச்சு, சிஸ்டர் ஏ அவங்க மூலமாக முளைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இப்போவுமே பிரதரே சொல்லக்கூடாது, அதனால் சிஸ்டர் ஏக்கு அகைன்ஸ்டாகவே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறது. இப்போ கேள்வி என்னன்னா, சிஸ்டர் ஏ சகோதரி அப்படின்றவங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களே, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேலே நம்ம கரங்களை போடலாமா? சவுல் தாவீது பாடத்திலே பார்த்துருக்கோம். தாவீது ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிறார். நோ, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க என்ன பண்ணக்கூடாது, கரங்களை. ஆனால் சவுல் அப்படி நினைக்கல. இங்கே அதே தான், கசப்பான வேர் உள்ள முளைச்சிருச்சு, ஸ்டேஜ் 2 போகுதுன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிப்போம். வாக்கிங் கான்ட்ரடிக்ஷன். எப்படி செயல்பட ஆரம்பிப்போம்னா, எதெல்லாம் தேவன் செய்யன்னு சொல்கிறாரோ அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். இப்போ அப்படியே கசப்பான வேறு முளைக்க ஒருத்தர் காரணமாக இருந்தார். யார் இந்த பாடத்தில்? தாவீது. அவர் நாளுக்கு நாள் நல்லவராயிட்டே போகிறார். சீமேயி வரார். இப்போ சமீபத்தில் ஃப்ரைடே கூட அந்த வசனம் லேப்டாப்பில் டைப் பண்ணும்போது அதை அங்கே போட்டிருக்கு. சீமேயி வந்து தாவீதை போட்டு திட்டுன்னு திட்டுறார். ரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, நீ என்ன பண்ண, தொலைந்து போன்றார். வாசிக்கலாம் 2 சாமுவேல் 16:7 அப்புறம் 8 வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16:7 சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ. அதில் 8 வசனம். சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அதாவது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காரு, எப்படியாவது தாவீது ராஜா கீழே போகணுன்ட்டு. கீழே போனோன்னா வந்து அந்த வழியை கடந்து போகும்போது ஆக்சுவலாக சீமேயி வந்து தாவீது ராஜா கிட்ட எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஒரு கேப்பபிளான மனுஷன் கிடையாது. கூட இருக்கக்கூடிய இன்னொருத்தர் சொல்லுவார், ராஜா நீங்கள் சொல்லுங்கள், அவர் என்ன பண்ணலாம், அடிச்சு இது பண்ணலாம் பார், வேணான்றவார். தாவீது ராஜா தப்பு பண்ணிட்டார், மனதார ஒத்துக்கிட்டாரு. இப்போ வந்து திட்டுறார் சீமேயி, நீ வந்து பேலியாளுடைய ஒரு மனுஷன், நீ ரத்த பிரியன், நீ இருக்கிறதுலே நீ தான்ப்பா மோசமான ஆளுன்னு சொல்லி திட்டும்போது, இப்போ யாருனால கசப்பான வேறு காரணமாக இருந்தவரே தாவீது ராஜா தான். ஆனால் தேவன் அனுமதிச்சாருன்னு புரிஞ்சுக்கிட்டு திருந்த ஆரம்பிக்கிறாரு. திருந்த ஆரம்பிக்கிற ஒரு செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா, தாவீது ராஜாவை போட்டு ஹியூமிலேட் பண்ணுறாங்க, தாழ்த்துறாங்க. ரொம்ப மோசம். சந்தோஷமாக என்ன பண்ணிக்கிறாருன்னா ஏற்றுக்கிறார். வாசிக்கலாம் சகோதரி. David accepts the humiliation as possible divine discipline. ஒரு தெய்வீக ஒரு ஒழுங்கு, டிவைன் டிசிப்ளின் என்னன்னா, ஒருவேளை நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா, தவறுன்னு ஒருத்தர் சொல்லும்போது வேற வழியால் என்ன பண்ணி தான் அவனை ஹம்புலாம். ஆமாம், நான் என்ன பண்ணிட்டேன். இங்கே தாவீது ராஜா ஒரு பக்கம் நாத்தான் கிட்ட அந்த ஒரு பேரபிள் மாதிரி அவர் பேசி அவரை உணர்த்தும் போது மன்னிப்பு வாங்கிட்டார். சுற்றி எல்லாரும் அவரை திட்டும் போது கூட இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒத்துக்கிற ஒரு மைண்டுக்கு என்ன பண்ணுறாரு தாவீது ராஜா வந்துட்டார். ஆனால் அகித்தோப்பேல் ஒரே ஒரு இம்பேக்டாக நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட், பத்சேபால் இன்சிடென்ட்டு, அவருடைய கேன்சர் இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஸ்டேஜ் 2க்கு போயிடுச்சு. ஸ்டேஜ் 2 என்னன்னா, தேவன் சொல்கிறாரு தாவீது ராஜாவோட தான் இருக்கணும், ஏன்னா அவர் தாங்க ராஜா. இவர் உடனே நேரம் எங்கே போய் ஜாயின் பண்ணுறாருன்னா, தேவன் சொல்லாத ஒரு நபர் அப்சலோம் கான்ட்ரடிக்ஷன் என்ன பண்ணுறார், நடக்கிறார். ஸோ ஸ்டேஜ் 2 ஒரு வேளை நம்ம இருந்தோம் அப்படின்னா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சகோதரன் அல்லது சகோதரிக்கு விரோதமாக நம்முடைய நடக்கை காணப்படும். அன்பான சகோதர சகோதரி, பர்டிகுலராக பிரதர் அப்படி நாங்கள் எல்லாரு மேலேயும் நம்ம பண்ணலையே அப்படின்னா, ஒருவேளை ஏதோ ஒரு பிரதர் மூலமாகவோ சிஸ்டர் மூலமாகவோ நம்ம காயப்பட்டிருப்போம் இல்லைங்களா, அவங்களுக்கு எதிராகவே எப்போ பார்த்தாலும் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யாரும் தவறாக எடுத்துக்கலாம். இப்போ அவங்க ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க, நம்ம ஒரு 5 பேர் உட்காந்து பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம காயப்பட்ட ஒரு சிஸ்டரோ ஒரு பிரதரோ ஒரு ஆலோசனை சொல்கிறாங்கன்னா உடனே முன் வந்து இல்லை அப்படி வேணாங்க, இப்படி பண்ணலாங்க. ஏன் இப்படி மைண்ட் வருதுன்னா, அந்த கசப்பான வேர் அப்படியே உள்ள என்ன ஆகுது. சரி, ஸ்டேஜ் 2க்கு என்ன மெடிசன்? ஆமாம் பிரதர், இது இருக்குது தான் பிரதர் அப்படின்னு ஒரு வேளை நம்ம இருந்துச்சுன்னா அப்படி சொல்கிறேன்னா,
என்ன மெடிசன்? ஒரே மெடிசன். வாக்கிங் கான்ட்ரடிக்ஷன்னா தேவனுக்கு எதிராக நடக்கிறது, அப்படி நடக்காதீங்கன்றார். மெடிசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீக் ஒன்லி ட்ரூத். பல பிரச்சனை சால்வ் ஆயிடும். உண்மை என்னவோ அல்லது சத்தியம் எதுவோ, அது சம்பவத்தில் இருந்தாலும் சரி இல்லை வசனத்தில் இருந்தாலும் சரி, சத்தியத்தை மட்டும் பேசுங்க, சத்தியத்தில் களி கூறுங்க. வேற எதையுமே என்ன பண்ணாதீங்க, நம்மகிட்ட சொல்றாரு, ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. வாசிக்கலாம். எபேசியர் 4:25. எபேசியர் 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஒருவருக்கொருவர் யாரு? வயிறுக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்முடைய ஸ்டொமக் கேட்குது, பசிக்குதுப்பா, சீக்கிரம் மீட்டிங் முடிச்சுட்டு ஏதாவது நீ என்ன பண்ண, சாப்பிடு, காலையிலேருந்து என்ன பண்ணுற, சாப்பிடாம இருக்குன்னு கீழே ஸ்டொமக்லேருந்து ஒரு வாய்ஸ் வருது. காலையிலே சாப்பிட்டனே, மதியானம் கேட்குது ஸ்டொமக்கு, பசிக்குது, நீ ஒன்றும் சாப்பிடாமையே இருக்கிற, சாப்பிடுன்னு. 2 வேளை சாப்பிட்டாச்சு, இன்னும் என்ன சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்படின்னு சொல்லி நம்ம பாடிக்குள்ளே நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோமா? உடனே பசிக்குதுன்னு இங்கேருந்து சிம்டம் வந்துச்சுன்னா என்ன கிடைக்குது, என்ன பண்ணுறோம்? இப்போ இப்படி தானே நம்ம அவயங்கள். ஒரு சகோதரன் கையாக இருக்கார், ஒரு சகோதரி காலாக இருக்காங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறோம். நமக்குள்ள மெய்யை பேசுங்கன்றார், பொய் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்கன்றாரு. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, பொய்யை கலைந்து, ஒரு வேளை இருக்கும் சம்டைம்ஸ், அந்த பொய்யை கலைந்து அவன் பிறனுடன் என்ன பண்ணோம். அப்போ நம்ம வாக்கிங், அதாவது கான்ட்ரடிக்ஷனாக நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா, என்ன சத்தியமோ, என்ன நடந்ததோ, எது உண்மையோ, அதை ஹம்புளாக என்ன பண்ணிடணும். வாசிக்கலாம். எபிரேயர் 12:6-7. எபிரேயர் 12:6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஒருவேளை தேவன் நம்மளை சிட்சிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு சூழல் போகும்போது அடிக்கிறார் அப்படின்னா, அவர் சொல்றாரு, அடிச்சா நீங்க என்ன பண்ணுங்க. இப்போ தாவீது ராஜாவை அடிச்சாரா இல்லையா? கசப்பான வேறு அவருனால தான் அகித்தோபேலுக்கு வந்துச்சு. ஆனால் தாவீது ராஜாவை தேவன் அடிக்கிறார். சிச்சை அவர் என்ன பண்ணிக்கிறாரு, வாங்கிக்கிறாரு. ஏன் வாங்கிக்கிறாருன்னா, தேவன் நம்முடைய அப்பா. குழந்தைய ஒரு அப்பாவோ அம்மாவோ அடிக்கிறாங்கன்னா அந்த குழந்தை ஃபீல் பண்ணிக்கணும், நம்மளை அடிக்கிறதுக்கு, கண்டிக்கிறதுக்கு, நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அப்படி யாருமே இல்லைன்னா நாம் வேசியின் பிள்ளைகள் ஆயிடுவோமேன்றார். வாசிக்கலாம். எபிரேயர் 12:7. நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? அடுத்து அதில் 8. எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. பாருங்க, ஒருவேளை தாவீது ராஜா கிடைச்ச மாதிரி சின்ன சின்ன சிச்சைகள், ஒருவேளை நம்ம காரணமாயிட்டோம், கசப்பான வேருக்குன்னா, தேவன் நம்மளை அடிச்சாருன்னா சந்தோஷமா என்ன பண்ணிக்கணும், பரவாயில்ல, தேவன் அடிக்கிற அளவுக்காக நம்ம என்ன பண்றோம் இருக்கிறோமே. தேவன் ஒருவேளை உன்னையெல்லாம் அடிக்க மாட்டோம்ப்பா, நீ போப்பா அப்படின்ட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே போகிறது? அப்போ ஸ்டேஜ் 2, ஃபஸ்ட்டு நம்முடைய பேச்சும் நடக்கையும் மாறும். அடுத்து எதிராக நடக்க ஆரம்பிப்போம், வாக்கிங் கான்ட்ரடிக்ஷன். அங்கே அகித்தோபேல் இன்சிடென்ட்ல அப்சலோம் கூட சேர்றாரு. சேர்ந்தது மட்டும் இல்லை, தாவீதுக்கு எதிராக என்ன பண்ணுறாருன்னா திரும்புகிறார். இப்போ ஸ்டேஜ் 3. இப்போ ஸ்டேஜ் 2 நமக்கு என்னென்னு பார்த்துடலாம். நமக்குள்ள கசப்பான வேறு வந்துருச்சுன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அதோடைய பேஸ் சிம்டம்ஸ், வெறுப்பு, பகை, மன்னிக்காமல் இருக்கிறது இது இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, பேச்சும் நம்முடைய நடக்கையும், பர்டிகுலராக எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு சகோதரனுக்கு விரோதமாக நமக்கு உள்ளே வந்துருச்சுன்னா அவருக்கு அகைன்ஸ்டாக பேச்சும் நடக்கையும் மாறுபடும். பழையபடி என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம். ஸ்டேஜ் 2 என்னென்னா கான்ட்ரடிக்ஷனாக நடப்போம். எதிராக என்ன பண்ணுவோம், இதுதான் உண்மைனால அதெல்லாம் உண்மையெல்லாம் கேட்க முடியாதுங்க. இல்லைங்க, சத்தியம் இப்படி தாங்க சொல்லுது, மன்னிக்கணுங்க அப்படின்னா, சத்தியம் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாதுங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுவோம்னா போயிடுவோம். ஸ்டேஜ் 3 என்னென்னா, நம்ம பேப்டிசம் எடுத்து இப்படி ஒரு அருமையான ஒரு என்விரான்மெண்ட்டில் வரோம் இல்லைங்களா, ஆவிக்குரிய ஒரு சூழல். இந்த சூழ்நிலையே கரெக்ட் பண்ணிடுறோம் நம்முடைய மைண்டு. நம்மளால் ஒரு சத்தியம் ஒழுங்காக கேட்க முடியாது, நம்மளால் ஒரு சகோதர சகோதரி கூட இயல்பாக பழக முடியாது. மைண்டு ஃபுல்லாக என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கசப்புத்தன்மை ஆழமாக பதிஞ்சிடும். ஸ்டேஜ் 3 என்னென்னா, இப்போ பார்த்தது, பிட்டர்னஸ் கரப்ட்ஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் என்விரான்மெண்ட். அன்பான சகோதர சகோதரியே நல்லா அந்த வார்த்தையை கவனிச்சுக்கலாம். அவர் யாருக்குள்ள கசப்பான வேறு ஒருவேளை நமக்குள்ளே வந்துருச்சுன்னா,
நம்ம மட்டும் ஒரு மாதிரி ஆயிடுவோம், அவ்வளோதான். மற்றவங்களாம் நார்மலாக இருப்பாங்க. அவர் ஸ்பிரிச்சுவல் என்விரான்மெண்ட், நம்முடைய ஆவிக்குரிய சூழலை இந்த கசப்பு என்ன பண்ணுன்னா கெடுத்து. இதுக்கு 2 காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அகித்தோப்பேல் கிட்ட ஒன்று ப்ரைடு, இன்னொன்று ஈவில் விஸ்டம். தேவன் தான் கொடுக்குறார் விஸ்டம். இந்த விஸ்டமை தாவீது ராஜாக்காக பயன்படுத்தணும். அவர் போய் நேராக யாருக்கு பயன்படுத்துகிறாருன்னா அப்சலோம். இது தேவன் நீ போய் அப்சலோம்கிட்ட சொல்லுன்னு சொல்ல. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா நீ தாவீது கூட தான் இருக்கணும்னு. அவர் அப்சலோம்கிட்ட போய் பின்னாடி நல்லது தான் சொல்லுவார், ஆனால் அப்சலோம் கேட்க மாட்டார். ஊசாய் சொல்கிறது என்ன பண்ணுவார்? ஏற்றுவார். வாசிக்கலாம் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த ஈவில் விஸ்டம் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். இப்போ பாருங்க, ஆலோசனை கேட்குறார் யாரு? நல்லா கவனிங்க. 3 நபர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. ரொம்ப நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிக்கலாம், ஓகேங்களா? இங்கே கசப்பை ஏற்படுத்தின நபர் தாவீது, பாதிக்கப்பட்டவர் அப்சலோம், சரி அகித்தோப்பேல், அப்சலோம் இருக்கார். இப்போ இவங்க 2 பேரும் ஆலோசனை கேட்குறாங்க. என்ன, இவர் ஒரு நல்ல பிரதான ஆலோசகர். இவர் என்ன ஆலோசனை கொடுத்துருக்கணும்னா, நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க ராஜா, எப்படினாலும் ஃப்யூச்சரில் தேவன் வாய்ப்பு கொடுத்தா உங்களுக்கு தான் ஒரு ஏதோ ஒன்று பேசணும். இவருக்கு வெஞ்சன்ஸ் யார் மேலேன்னா தாவீது மேலே. உடனே அகித்தோப்பேலுக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறாருன்னா, இருக்கிறதுலையே இழிவாக என்ன அட்வைஸ் கொடுக்க முடியுமோ. சில டைம் நம்மளும் கொடுப்போம் தெரியுங்களா இந்த மாதிரி அட்வைஸ்லாம். யாராவது நல்ல அட்வைஸ் கேட்கலான்னு வரும்போது நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ் கொடுக்காம வேர்ல்ட்லி அட்வைஸ் கொடுப்போம். அந்த வேர்ல்ட்லி அட்வைஸ் எப்படி இருக்குன்னா இவர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். வாசிக்கலாம் அதில் 21ஆம் வசனம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும். உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும். இது நல்ல அட்வைஸா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு அகித்தோப்பேல் இடத்துல நம்மளை வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கசப்பால் பாதிக்கப்பட்ட நபர், கசப்பான வேர் முளைக்கப்பட்ட நபர், யாரால் கசப்பு வந்துச்சோ அவர் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் ஒரு ஆலோசனை கேட்குறார். இப்போ நம்ம என்ன ஆலோசனை கொடுக்கணும்? ஏன்னா இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தா தான் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாங்களா? 2 சகோதரி, எப்பவுமே சகோதரனே சொல்லக்கூடாதுல்ல, 2 சகோதரி, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஆகலை. காரணம் என்ன? ஒரு கசப்பான வேறு என்ன ஆயிடுச்சு, முளைச்சிருச்சு. 3ஆவதாக ஒரு சகோதரி ஒரு அட்வைஸ் கேட்குறாங்க. என்ன அட்வைஸ் கொடுக்கணும் சகோதரிகள் அல்லது சகோதரர்கள்? என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னா, விச் இஸ் ட்ரூத். சிஸ்டர், சூழ்நிலையெல்லாம் புரியுது, ஆனால் சத்தியம் எது தான், இப்படி தான் நடக்கணும், முடிஞ்சு ப்ராப்ளம். ஸ்டேஜ் 2 கேன்சரில் என்ன ஆயிரும்? காப்பாற்றப்பட்டுரும். ஸ்டேஜ் 3 எப்படி போகும்னா, எது தேவன் வேணவே வேணான்னு சொல்கிறாரோ அப்படி ஒரு அட்வைஸை, அருமையான அட்வைஸை என்ன பண்ணுவோம், எடுத்து கொடுப்போம். அதனால் பிரச்சனை இன்னும் என்ன ஆகும், பெருசாகும். அதுதான் இங்கே நடக்குது. என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப இழிவான ஆலோசனை. தாவீது ராஜாவுக்கு மனைவிகள் மறுமனையாட்டிகள் இருந்தாங்க, நீங்கள் எல்லா ராணியும் உங்களுக்கு ராணியாக மாற்றிக்கிங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிங்டம் வந்துடும்ல அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. இப்படி ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கவே கூடாது. ஏன்னா அவர் நல்ல ஆலோசகராக இருக்கிறார் எவ்வளோ நாளாக. இடம் மாறினா கூட ஆலோசனை இப்படி என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. வாசிக்கலாம் 22 அப்புறம் 23. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். இருக்கிறதுலே இழிவான செயல் செய்யறதுக்கு கசப்பான வேறு முளைத்த நபர் என்னவா இருக்காருன்னா காரணமாக இருக்கும். 23ஆம் வசனம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. பாருங்க, இப்படி ஒரு ஆலோசனை, இதுக்கு மேல சொன்ன ஆலோசனை தேவன் கிட்ட இருந்து வந்த மாதிரி இல்லை. ஆனா அடுத்த வசனமே என்ன சொல்லுதுன்னா, அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை எப்படி இருக்குன்னா தேவன் சொல்லும். அது தாவீதுக்கு இருந்துச்சு, அப்சலோமுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஒரு அப்சலோமுக்கு ட்ரூவாக ஒன்று சொல்லுவார். தாவீது ராஜாவை டிஃபீட் பண்ணணுமா, இப்படி போய் பண்ணுங்கம்பார். கேட்க மாட்டார். இது ஏதோ சரிப்பட்டு வர மாதிரி இல்லை அப்படின்னு ஊசாய் என்ன சொல்லுவார்னா, நான் சொல்கிற ராஜாவேன்னு அவர் ஒரு ஆலோசனை சொல்லுவார். அதை வேணால் இந்த வசனத்துக்கு எடுத்துக்கலாம். தாவீதுக்கும் இருந்தது. இந்த மறுமனையாட்டிகள் பிரவேசித்ததெல்லாம் தேவனுடைய வாக்கை போல் இருந்தது, நம்ம என்ன பண்ண முடியாது.
எடுத்துக்க முடியாது. தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த ஆலோசனை இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அப்சலோமுக்கு இருந்த ஆலோசனை என்னன்னா இதுதான். 2 சாமுவேல் 17:1. 2 சாமுவேல் 17:1. பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். பாருங்க, ஒரு ஞானமான ஆலோசனை கொடுக்குறார். யாருக்குன்னா அப்சலோமுக்கு. அகித்தோப்பேல் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு டீம் ரெடி பண்ணிட்டு நேராக தாவீது கூடாரத்துக்கு என்ன பண்றேன், போறேன், ஒரே ஒருத்தரை மாத்திரம் வெட்டுறேன், ஜனங்கள்லாம் உங்க பின்னாடி வந்துருவாங்கன்னு சொல்லி ஒரு ஞானமா ஒரு ஆலோசனை கொடுப்பார். வாசிக்கலாம் முதல்ல 2ஆம் வசனம். 2 சாமுவேல் 17:2. அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாயிருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி. பாருங்க, ராஜா மட்டும் நான் என்ன பண்றேன், வெட்டுறேன், ஜனங்கள்லாம் உங்க பின்னாடி வந்துருவாங்க. ஆக்சுவலா இது ஒரு நல்ல ஆலோசனையா கொடுக்குறார். இது 4 வசனம் பேசுவார். ஃபர்ஸ்ட் 4 வசனம் இவர் பேசுவார். பேசணுன்னே ஊசாயிட்ட டிஸ்கஷன் போகும். இந்த ஆலோசனை நல்லது மாதிரி எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கன்னு அவர் ஒரு பெரிய கதை என்ன பண்ணுவார், சொல்லுவார், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. அந்த இடத்துல ஊசாயி சொன்னபடி பண்ணலான்னு அவர் டிசைட் பண்ணுவார். டிசைட் பண்ணோன்னே இவருக்கு ஒரு பெரிய கில்ட்டி, இன்னும் நம்ம சொல்லி தான் இவ்வளோ நாளாக நடந்துட்டு இருந்துச்சு, இன்றைக்கி நம்ம சொன்னது நடக்கவே மாட்டேங்குதுன்னு ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்துடுது. இது வந்து ஸ்டேஜ் எத்தனாம் ஸ்டேஜ் வாசிக்கலாம். யாக்கோபு 3:14, அதுக்கப்புறம் 15. இந்த கசப்பு வந்துருச்சுன்னா ஸ்டேஜ் 3ல நம்ம எப்படி நடந்துப்போம்? யாக்கோபு 3:14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். 2 சொல்றார். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம் இருக்கவே கூடாது, இந்த வேறு விரோதத்தையும் வைத்தீர்களானால் வைக்கவே கூடாது, நீங்கள் பெருமை பாராட்டாமல் என்ன பண்ண. ஒரு வேளை தெரியாமல் உள்ள இருக்கு வேறுனா இமிடியேட்டாக என்ன பண்ண சொல்கிறாருன்னா, பெருமை பாராட்டாதீங்க, சத்தியத்துக்கு விரோதமாக என்ன பண்ணாதீங்க, போய் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெருமை பாராட்டுறது தேவனுடைய கைடன்ஸ் பதிலாக நம்மளா ஒரு ஆலோசனை இன்னொரு சிஸ்டருக்கோ பிரதருக்கோ கொடுக்கறதெல்லாம் என்னென்னா, இது தேவ ஞானம் கிடையாது, இது லௌகீக மற்றும் சாத்தானுடைய ஞானம். வாசிக்கலாம் அதில் 15. யாக்கோபு 3:15. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, 3வது காரியம் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் காரியம், கசப்பு வந்துருச்சுன்னா பேச்சும் நடக்கையும் வித்தியாசப்படும். அதுவும் நம்முடைய பேச்சையும் பாய்சன் பண்ணிடும், நடக்கையும் பாய்சன் பண்ணிடும். ஸ்டேஜ் 2, வாக்கிங் கான்ட்ரடிக்ஷன், சத்தியத்துக்கு நேர்மாறாக என்ன பண்ணுவோம்னா நடப்போம். ஸ்டேஜ் 3 என்ன? ஸ்டேஜ் 3 தான் பார்த்துட்ருக்கோம். ஆவிக்குரிய உறவு. சரி, இங்கே நம்ம பார்க்கும்போது இங்கே கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மெடிசன் என்னென்னா, ஆக்சுவலாக அகித்தோப்பேல் இவ்வளோ சீரியஸாக அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் அவருக்கு இருந்த கோபம் இன்னும் என்ன ஆகலை, பல நாள் ஆயிடுச்சு, தனியில் எப்படி பண்ணலாம். பிரதர் கொடுக்குற ஒரே அட்வைஸ் என்னென்னா, கோபம் இருக்கிறதுலையே ரொம்ப டேஞ்சர். கண்ட்ரோல் ஆங்கர் பிஃபோர் இட் கண்ட்ரோல்ஸ். அப்படின்னா சம்டைம்ஸ் கோபம் வரும் சகோதரி மேலேயே சகோதரி மேலே, அது அப்போவே என்ன பண்ணுங்க, கேன்சல் பண்ணிடுங்கன்றாரு. அது உங்களை கண்ட்ரோல் பண்ணிருச்சுன்னா நாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும். நடந்திருக்கா இல்லைங்களா நம்ம வாழ்க்கையில் சம்பவம்? ஒன்ஸ் கோபம் நேராக உச்சிக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேசி முடிச்சுட்டு இல்லை திட்டி முடிச்சுட்டு இல்லை ஒரு பொருளை உடச்சி முடிச்சுட்டு அப்புறம் உட்காந்து பயங்கரமாக என்ன பண்ணுவோம், நான் ரியலைஸ் பண்ணுவோம். அது ஆரம்பிக்கும் போதே கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும், வாசிக்கலாம். எபேசியர் 4:26, அதுக்கப்புறம் 27. எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பாருங்க, நீங்கள் கோபம் கொண்டாலும், ஒருவேளை கசப்பு முளைச்சிருச்சு அன்பான சகோதரர்களே, கோபம் வருது, அவர் சொல்றாரு கோபம் வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பாவம் செய்யாதீங்க. பர்டிகுலராக அவர் சொல்கிற அடுத்த வசனம், பிசாசுக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க. தேர்டு ஸ்டேஜ் என்னன்னா, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் என்விரான்மெண்ட், சகோதர சகோதரிகள் யாரையுமே நமக்கு பிடிக்காது. அந்த ஒரே ஒரு கசப்பான வேறுனால நம்ம சபைக்கு போகணுமா, வரணுமா, பிரதர்ஸோட பேசணுமா, சிஸ்டர்ஸோட பேசணுமா, இந்த மாதிரியான ஒரு மோசமான எண்ணம் நம்முடைய மைண்டில் வரும். இது எல்லாத்துக்கும் ரூட் காஸ் ஒன்றா தான் இருக்கும். அது யாரோ ஒருத்தர்னால நமக்குள்ள ஒரு சின்ன கசப்பான வேறு என்ன இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், சில டைம் நம்ம இந்த அனுபவங்கள் கூட என்ன ஆயிருக்கலாம், கடந்து போயிருக்கலாம்.
இது எபிரேயர்ல படிக்கும்போது என்ன சொல்றாருன்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எந்த சிச்சையும், ஒருவேளை தேவன் இப்போ அடிக்கிறார் நம்மளன்னா கஷ்டமாக தான் இருக்கும், கிளியராக சொல்லிட்டார். ஆனால் இப்போ அடி வாங்கினோம்னா நாளைக்கு என்ன பண்ணலாம்? கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எப்படி இருக்கும்? பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் லைஃப் அடுத்த ஒரு 5 வருஷம் 20 வருஷம் என்ன ஆகுங்க, எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுங்கன்றாரு நம்மளை. அந்த மாதிரி சூழல் போகிறதுக்கு என்ன பண்ணுங்க, அலோவ் பண்ணுங்கன்றார். ஸ்டேஜ் 4 எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ், அதாவது பேச்சு நடக்க மாறுபடுது, சத்தியத்துக்கு முரணாக நிற்கிறோம், ஆவிக்குரிய சூழலே இந்த ஸ்பிரிச்சுவல் என்விரான்மெண்ட்டே கெடுத்துட்டோம் நம்மளால். நம்முடைய கசப்பான வேர், நம்முடைய மோசமான என்ன நம்ம ஸ்லாங்க சொல்லணும்னா ஒரு வெட்டி வைராகியத்தினால கெடுத்துட்டோம். ஸ்டேஜ் 4 என்னென்னா சத்தியமே தப்பும்போம். இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது யாருனால? கசப்பு நம்மை சுவிசேஷத்துக்கு எதிரான சாட்சிகளாக என்ன பண்ணுதான்? ஒருவேளை ஒரு ஆழமான கசப்பு ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சகோதரன் மேலேயோ சகோதரி மேலேயோ கசப்பு ஏற்பட்டது என்னமோ சின்ன இடத்துல தான், இது வேர்பிடிச்சு ஸ்பிரிச்சுவல் என்விரான்மெண்ட்டும் நமக்கு எடுத்துருவோம், பேச்சு நடக்க மாறும், சத்தியத்துக்கு முரணாக பேச ஆரம்பிப்போம். ஒரு ஸ்டேஜ் வரும்போது இந்த சுவிசேஷமே தப்பு. bitterness turns us into witnesses against the gospel. சத்தியத்துக்கு எதிரான ஒரு சாட்சிகளாக என்ன பண்ணுவோம்னா காணப்படும். தாவீது ராஜாவுடைய பரம எதிரி லிஸ்ட்ல யார் போய் சேர்றாருன்னா அகித்தோப்பேல் என்ன பண்றாரு, சேர்றாரு. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்சலோமோட போய் என்ன பண்ணிட்டாரு, ஜாயின் பண்ணிட்டார். வாசிக்கலாம் 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது, தான் முதல் பெயர் சபா மட்டும் இருக்கிற கடற்கரை மணலத்தனி திரட்சியான இஸ்ரவேலர் எல்லாரும் மண்டையில் கூட்டப்பட்டு நீர்தானே கூட யுத்தத்திற்கு போக வேண்டும். பாருங்க, இப்படி எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றாரு சொல்றாரு. இப்படி யுத்தத்துக்கு என்ன பண்ணணும், போகணும். அடுத்து 12ஆம் வசனம், அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்திலாகிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமியின் மேல் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம், அப்படியே அவரோடு இருக்கிற எல்லா மனுஷரிலும் ஒருவனும் அவருக்கு மீந்திருப்பதில்லை. இதை சொல்றது யாருன்னா ஊசாய். அகித்தோப்பேல் சொல்ல ஊசாய் சொல்லிருக்கார். தொடர்ந்து அதிலே 13-14. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒரு பட்டணத்திற்குள் புகுந்தாரே, ஆனால் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த பட்டணத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடிக்கல்லும் காணப்படாதே போகு மட்டும் அதை இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றான். 14ஆம் வசனம். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அக்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வர பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அங்கே வந்தார். ஸோ பாருங்க, கீழே வசனம் முடியும் போது எப்படி சொல்றதுன்னா, அகித்தோப்பேலுடைய நல்ல ஆலோசனை என்ன பண்ணார் கர்த்தர். ஆக்சுவலாக தேவனே அகித்தோப்பேலை ஃபெயிலியர் ஆக்குறார். ஆனால் அவர் சொன்ன ஆலோசனை தாவீது ராஜாவை ஸ்ட்ராட்டஜிக்கலாக இப்போ என்ன பண்ணணும்னா அடிக்கலாம், ஜனங்களெல்லாம் இவங்க பின்னாடி வந்துடுவாங்க, தாவீது ராஜா மட்டும் என்ன பண்ணுறான் கொண்டுடலாம் அப்படின்னு. ஆனால் ஊசாய் ஒரு ஆலோசனை தான். மேலே வசங்கள் படித்தோம், இந்த பாடத்துக்கு நமக்கு ரொம்ப டீட்டெயில் தேவையில்லை. இப்படி எல்லாம் போய் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் என்ன பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பண்ணலான்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணுறார் அப்சலோம். எந்த அகித்தோப்பேல் முதல்ல ஜாயின் பண்ணும்போது சந்தோஷப்பட்டாரோ, இப்போ அகித்தோப்பேலுக்கு அங்கே இடம் இல்லை, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை. ஊசாய் சொன்னோன்னே, ஊசாய் சொல்கிறதே நல்லா இருக்கணும்னு இவர் ஒரு பிரதான ஆலோசகர். தாவீது மாதிரி பெரிய பெரிய கிங்டம்லலாம் ஒர்க் பண்ணவர், தாவீது ராஜா கூடலாம். இவருடைய அந்த ஆலோசனை மறுக்கப்படும் போது இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கில்ட்டி கான்சியஸ் என்ன ஆகுதுன்னா ட்ரூத்துக்கு எதிராக என்ன பண்ணுறாரு, நிற்கிறார். இதே மாதிரி தான் நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஸ்டேஜ் 4 ஸ்பிரிச்சுவல் என்விரான்மெண்ட்டு கெடுத்த பிறகு சத்தியத்துக்கு எதிரான சாட்சிகளாக மாறும். இது சத்தியமே கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஈடுபலியே கிடையாது, அந்தி கிறிஸ்துவே கிடையாது, ஆண்டவர் வரவே இல்லை, இந்த மாதிரியெல்லாம் ஏதோ ஒரு புதுசாக ஒரு டாக்டரினை பயங்கரமாக நம்ம திடீர்னு இவ்வளோ நாளாக அவனு கிளியராக இருந்து திடீர்னு மாறுபடுறோம். இண்டிவிஜுவல் தான் மாறுபடுவாங்க, சபையார் யாரும் மாறுபட போகிறதே இல்லை. சபையார் தெளிவாக இருப்பாங்க. நாம் மட்டும் மாறுபட்டுறோம்,
இந்த ட்ரூத்தே தப்புன்ற மாதிரி ஒரு ஆங்கிள் சில டைம் யோசிக்கிறேன்னா நல்லா நம்மளை சீர்தூக்கி பார்க்கலாம். ட்ரூத் பிரச்சனையா, இல்லை ஏதாவது காயப்படுற மாதிரி, புண்படுற மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் தான் நம்மளை இந்த அளவுக்கு பேச வைக்குதான். நம்ம என்ன பண்ணோம், ஸ்டேஜ் 4லையாவது ரியலைஸ் பண்ணணும். ஸ்டேஜ் 4ல் கிளியராக சொல்கிறாரு தேவன், வைராகியமும் விரோதமும் எங்கே உண்டோ, இது வந்து அறிவுக்கேற்ற வைராகியமும் இல்லை, அறிவு இல்லாத ஒரு வைராகியம். விரோதம் தெரியும் இல்லைங்களா, பகை, இந்த மாதிரி இது எங்கே இருக்கோ அங்கே என்ன உண்டாகும்னா கலகம். நம்மளால யாராவது டிஸ்டர்ப் ஆகுறாங்களா யோசிச்சு பார்க்கலாம். நம்மனால அடுத்து சொல்கிறாரு சகல துர்க்கிரியை சகல துர்க்கிரியை ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்மனால யாராவது டிஸ்டர்ப் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதோ ஒரு துர்க்கிரியை என்னன்னு கேட்டிங்கன்னா, துர்க்கிரியை ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ஈவில் ஸ்பீக்கிங். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான விஷயம். ஈவில் ஸ்பீக்கிங்னா என்ன, மற்றவங்கள பற்றி தப்பாக பேசக்கூடாது, அது மட்டும் கிடையாது. ஒருத்தவங்க மற்றவங்கள பற்றி நம்மக்கிட்ட தப்பாக சொல்கிறாங்க, அதுக்கு ஊன்னு என்ன பண்ணக்கூடாது, கிளியராக சப்ஜெக்டில் சகோதரர் எழுதுற ஏதோ ஒரு விஷயத்த வந்து யாராவது ஏதோ ஒரு குறையை நம்மக்கிட்ட நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, நம்ம எதுவுமே பேசுறது இல்லை. அப்படிங்களா, ஐயோ உங்களுக்கு இப்படி பண்ணியிருக்கவே கூடாதுங்களேன்னு சொல்லி ஆமான்னு சொன்னாலே ஈவில் ஸ்பீக்கிங். அந்த சகல துர்க்கிரியில் ஒரு துர்க்கிரியை நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துருச்சு. அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னா, அந்த மாதிரி ஏதோ ஒரு மோசமான கருத்துக்கள் நம்ம காதுக்கு வருதுன்னா இமீடியட்டாக கட் பண்ணி இது சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட நீங்கள் முதல்ல பேசுனீங்களா, மற்ற 18ஆம் அதிகாரம் என்ன நமக்கு சொல்லுது இப்படின்னு சொல்லி ட்ரூத்தை தான் நம்ம எடுத்து வைக்கணுமே தவிர, அவங்க பேசுகிறவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆமான்னு என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்கள். அப்படின்னா இங்கே கிளியராக இருக்குது, கலகம் வரும், துர்க்கிரியை செய்வோம். இதோடைய வெளிப்பாடு என்னென்னா, நம்மனால இது நடக்குது எக்லீசியாஸில், இல்லை நம்மளால தனிப்பட்ட சகோதர சகோதரிக்கு நடக்குதுன்னா ரொம்ப சிம்பிள், ஏதோ ரூட் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ரூட் நல்லது பிடிக்கல, கசப்பு பிடிச்சிருச்சு. இப்போ ஸ்டேஜ் 4க்கு வந்துருச்சுன்னு நம்மளை என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். இனி தேவனே வந்தாலும் நம்மளை என்ன பண்ண முடியாது அந்த ஸ்டேஜுக்கு. சரி, இதுக்கு என்ன மெடிசன்? கரப்ட் ஆகிட்டே போகிறோம், கரப்ஷன் லெவல் ரொம்ப மோசமாக போயிடுச்சு, சகல துர்க்கிரியை வந்துருச்சு, அகிதோபேல் மாதிரி எக்ஸ்ட்ரீம் போயாச்சு. ஒரே ஆலோசனை என்னென்னா, ரீப்ளேஸ் கரப்ட் ஹேபிட்ஸ் வித் குட் ஒன்ஸ். எதெல்லாம் மோசமான ஹேபிட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறோமோ நமக்குள்ள, அதுக்கு எதிராக பைபிள் நல்ல குணத்தை பற்றி பேசும். தயவு, சாந்தம், சமாதானம், கீழ்ப்படிதல், விட்டு கொடுத்தல், மன்னித்தல், இது மாதிரி என்னெல்லாம் பாசிட்டிவ் கேரக்டர் பார்க்குறோமோ அதெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கணும். வைராக்கியம், வெறுப்பு, பகை, கொலைன்றது நம்ம ஸ்பிரிச்சுவல் மர்டர், இதெல்லாம் நம்ம பண்ணும்போது இதுக்கு ஆப்போசிட்டாக ட்ரூத் என்ன சொல்லுதுன்னு கண்டுபிடிச்சி அதை உடனே செயல்படுத்த ஆரம்பித்தோம்னா கெட்ட செல்லை நல்ல செல் போய் என்ன பண்ணும். இதுவும் செயல்படுத்தலைன்னா ஸ்டேஜ் 5 வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்குண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். இங்க என்ன சொல்றாரு பவுல் பாருங்க, நம்ம எபேசியர் 4ஆம் அதிகாரம் அப்படியே பேரலாம் வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, நான் அப்போதே 5ன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இங்க 4 என்ன கொடுத்துருக்காருன்னா, திருடுகிறவன் இனி திருடாமல்னா, இது வரைக்கும் மோசமான ஹேபிட்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். பிரதர்ஸ் கிட்ட, சிஸ்டர்ஸ் கிட்ட நம்முடைய பேச்சு சரியில்லை, நம்முடைய நடத்தை சரியில்லை, மோசமாக பண்ணுறோம். இனிமேல் அதை சேஞ்ச் பண்ணுங்கன்றார், நல்ல ஹேபிட்டாக மாற்றுங்க. அதை சொல்கிற, திருடுகிறவன் இனி திருடாமல் வேலைக்கு என்ன பண்ணுங்க, போய் நலமானதை சம்பாரித்து பகிர்ந்து என்ன பண்ணுங்க, கொடுங்கன்ற. தொடர்ந்து வாசிக்கலாம். அதே எபிரேயர் 12:12. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். பாருங்க, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்ஸில் அங்கே எழுதப்பட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம நேரடி அர்த்தத்தில் எடுத்தோம்னா, நெகிழ்ந்த கைகளையும், அதாவது விச் மீன்ஸ் என்னென்னா, சபையாராக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணுங்கிற ஆங்கிள் இருக்குது. இப்போ நம்மளே செல்ஃபாக எடுத்துக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறத கண்டுபிடிச்சா உடனே அட்ரஸ் பண்ணி சரி பண்ணிடுங்கன்ற. அப்படியே விட்டீங்கன்னா அங்கே முடமாக இருக்கிறது பிசங்கி போயிடும். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதை டாக்டர்கிட்டே கொண்டு போனாலும் என்ன பண்ண முடியாது, ரெடி பண்ண முடியாது. ஃபைனல் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ் மோசமான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். அவ்வளோ. என்ன சொல்கிறாருன்னா, இந்த கசப்பு அல்டிமேட்லி இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன, இந்த கசப்பான வேர் நமக்குள்ளே வேர் பிடிச்சிருச்சு அப்படின்னா இது வெளியவே தெரியாது.
இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கேன்சர். இது நமக்குள்ளேயே இருக்கும். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணோம். ஆனால் வெளியே தெரியாது. நம்ம நல்லா இருப்போம், எக்லீஷியா வருவோம், உட்காருவோம், சப்ஜெக்ட் பேசுவோம், சப்ஜெக்ட் கேட்போம், சந்தோஷமாக இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த வேர் அப்படியே இருந்துட்டு தேவன் இங்கே தான் பார்த்து ரிசல்ட் கொடுக்குறாரு, ஹார்ட்டை. கரெக்டாக இல்லைங்களா? அப்போ அந்த ஹார்ட்டை பார்க்கும்பொழுது இங்கே சொல்கிறாரு, பிட்டர்னஸ் அல்டிமேட்லி டெஸ்ட்ராய்ஸ். நம்ம ஃபிசிக்கலாகவும் சரி ஸ்பிரிச்சுவலி. எக்லீஷியாக்கே வரமாட்டோம் ஒரு ஸ்டேஜில். இல்லை அப்படின்னா இந்த தேவனுடைய திட்டத்தை விட்டே வெளியே என்ன பண்ணிடுவோம், போயிடும். ஏன் இது நடக்குது? ஃபைனல் ஸ்டேஜில் முடியவே முடியல அப்படின்னா ரெண்டே விஷயந்தான். அகித்தோப்பேல் அங்கே எவ்வளவோ ட்ரை பண்ணுறார். தாவீதை என்ன பண்ணிடணும், கொன்றணும். இன்டைரக்டாக அதுதான் அர்த்தம். தாவீதை என்ன பண்ணணும், கொன்றணும். ஏன் தாவீது கூட தான் இருந்தார். ஏன் முடியலன்னா தாவீது கூடயே தான் இருந்தார். இருந்து பார்த்தா தாவீதை இருந்தே ஏதாவது பண்ணலாமான்னு முடியல. இப்போ தாவீதுக்கு எதிரானு செயல்படுறாரு. அப்பவும் தாவீதை ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா தேவன்ட்டு தாவீது மன்னிப்பு வாங்கிட்டே இருக்கிறாரு. தேவன் தாவீது கிருபை கொடுத்துட்டே இருக்கிறாரு. இறுதியாக பார்த்தார், நம்ம விஷயம் எதுவும் செயல்படலை, நம்ம ஏன் நீ உயிரோடு இருக்கணும்? அவமானம், டிசப்பாயின்மெண்ட் அண்ட் டிசீவ்டு. டிசப்பாயிண்ட் ஆனார், டிசீவ் ஆனார். நேராக போய் என்ன பண்ணார்னா சூசைட் பண்ணிட்டார். வாசிக்கலாம் 2 சாமுவேல் 17:23. 2 சாமுவேல் 17:23. அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி 4 கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். ரொம்ப டீசெண்டாக தான் இருந்திருக்காரு. ஆனால் தேவன் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அவர் வீட்டுக்கு போகிறார், வீட்டு காரியத்தில் ஒழுங்குபடுத்திட்டு அவர் லைஃப் அவர் என்ன பண்ணிட்டார், கெடுத்துக்கிட்டார். இப்போ யோசிச்சு பாருங்களேன், அகித்தோப்பேலுடைய ஆரம்பம் பார்க்கும் பொழுது அவர் தான் பிரதான ஆலோசகர். ஒரு ராஜ்யத்தில் கிட்டத்தட்ட மந்திரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தாவீது ராஜாவுக்கு ஒரு மந்திரி மாதிரி ஒருத்தர் இருக்கிறாருன்னா எப்படி இருந்திருக்கும் லைஃப். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனைனா தாவீது ராஜாவால் இவர் குடும்பம் கெடுக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப ஆழமாக இருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு. அஃப்கோர்ஸ் தாவீது ராஜா தான் தப்பு பண்ணார், அதில் எந்த மாட்டு கருத்து இல்லை. இது அகித்தோப்பேல் தப்பாக நினச்சிக்கிட்டாருன்னு சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அவர் தான் தப்பு பண்ணார். அந்த பாதிப்பை உடனே கலைந்து போட முடியல. அவர் நாத்தான்ட்ட போய் மன்னிப்பு கேட்டதால் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல பின்னாடி. இப்போ தேவன்கிட்ட மன்னிப்பு வாங்கிட்டாருன்னா விட்டுறலாம், நம்ம இந்த இதை எரேசர் வச்சு அழிச்சிடலான்னு சொல்லி அவர் கிளியர் பண்ணியிருக்கணும். அவர் அப்படியே பிடிச்சிக்கிட்டார். ஆலோசனை சொல்கிறார். ஒரு சூழ்நிலை வருது. தாவீது ராஜாக்கு அவங்க பையன் என்ன பண்ணுறாரு, எதிராக திரும்பினோன்னா நேராக அவர்கிட்ட போயிட்டார். அவர்கிட்ட போயிட்டு தாவீது ராஜாவை எப்படி கொலை பண்ணணும், தாவீது ராஜாவுடைய ராஜ்யம் நாற்றம் எடுக்கிற மாதிரி இருக்கணும்னா நீங்கள் என்னெல்லாம் மோசமான செயல் செய்யணும்னு சொல்லி அவருக்கு ஆலோசனை கொடுத்து அவர் அப்படி நடத்தி பார்த்து கடைசியில் அவரும் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா கைவிட்டார். உங்கள் ஆலோசனையெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், ஊசாயோடது நல்லா இருக்கணும்னு வெறுப்பு தட்டி டிசப்பாயிண்ட் ஆகி டிசீவ் ஆகிட்டார். அவர் நேராக போய் என்ன பண்ண, இதுதான் நம்ம யூதாஸ் காரியத்துக்கு நல்லா பார்ப்போம். அவன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி என்ன பண்ணோம். ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் அன்பான சகோதரர்களே, கசப்பான வேர் முளைச்சு ஒரு சகோதரனுக்கு எதிராகவோ சகோதரிக்கு எதிராக முளைச்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டு தெரியாது, பட் சின்ன சின்ன குணங்கள் தெரியும், வெறுப்பு இந்த மாதிரிலாம் தெரியும். ஸ்டேஜ் வளரும். நம்ம நினச்சது எதுவுமே ஒரு நாள் என்ன ஆகாது ஏன்னா தேவன் அலோவ் பண்ண மாட்டார். நமக்கு கசப்பு கொடுத்த ஒருத்தர் ஒருவேளை திருந்திட்டாருன்னா தேவன் ஏன் நம்மளை இப்படி பண்ணணும், தேவன் அலோவே பண்ண மாட்டார். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக லாஸ் பண்ணுறதும் இல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்துருன்றார். சரி, இதுக்கு என்ன தான் பிரதர் மெடிசன்? ஸ்டேஜ் 5 கூட தேவன் மெடிசன் கொடுக்குறார், வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு மெடிசன், முக்கியமான மெடிசன் என்னென்னா, லெட் யுவர் வேர்ட்ஸ் எடிஃபை நாட் டிஸ்ட்ராய். நம்ம பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் நம்ம கூட பழகக்கூடிய அன்பான சகோதர சகோதரிகளுக்கு பூஸ்டாக இருக்கணும். சரி, இந்த சிஸ்டர்கிட்ட நம்ம அடிக்கடி பேசணும், இந்த பிரதர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், பேசணும், எடிஃபை ஆகணும். ஏதோ ஒரு வகையில் நமக்கு தெரிஞ்ச சில சத்தியங்களை, இல்லை நல்லா எப்படி நம்ம வாழணும், நல்லா எப்படி பேசணும், நல்லா எப்படி நடக்கணும், எப்படி விட்டு கொடுக்கணும், எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது தேவன் எவ்வளோ லிட்டில் நமக்கு சொல்லியிருக்காரோ அதை என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். அவங்களுக்கு எடிஃபை ஆகணும். நம்ம பேசுகிறனால எதிரில் இருக்கிற அன்பான சகோதரியோ சகோதரனோ கெட்டு போகிற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, நடந்துக்கக்கூடாது. இது இருந்துச்சுன்னா ஒரு வேளை என்ன பண்ணலாம், மெடிசன் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வாசிக்கலாம். எபேசியர் 4:29. எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
அவர் பேச சொல்கிறது ஒன்றே ஒன்றுக்கு தான் பவுல். நம்ம வாயை திறந்தா அடிக்கடி பிரதர்ஸ்லாம் சொல்லுவாங்க, 4 பேருக்கு சத்தியத்தில் பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மவுத்தை என்ன பண்ணலாம். இல்லை நம்ம வாயை திறந்தா 4 பேர் அடுத்த வாரம் சபைக்கு வரமாட்டாங்க, ஒருவேளை எக்ஸாம்பிள் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா முதல்ல போய் நம்மளை சுத்திகரிக்கிற வேலையை என்ன பண்ணலாம், செய்யலாம். கிளியராக சொல்கிறாரு, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து. அப்படின்னா கெட்ட வார்த்தைன்னா மோசமான வார்த்தைகள் நம்ம பேச போகிறதில்ல. தேவனுடைய திட்டத்திற்கும் சத்தியத்திற்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எதிராக நம்ம பேசுறது எல்லாமே என்னவா இருக்கும்னா கெட்ட வார்த்தையாக இருக்கும். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால், பொன்னான பிரமாணம்னா என்ன, வலியின் ஜீவியம்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்களாக இருந்தால் பேசலாம். வேறு எதுக்கு என்ன பண்ண வேணாம், பேச வேணான்றார். ஸோ திரும்ப பாடத்தை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஆரம்பத்தில் வாசித்ததே வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16 அப்புறம் 17. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அதாவது ஒரு அற்பமான காரியம், ஒரு பிரதர் என்னை திட்டாரு, ஒரு சிஸ்டர் என்னை என்ன பண்ணிட்டாங்க, அவமானம், 4 பேர் நிற்கும் போது என்னை அவமானப்படுத்திட்டாங்க, இவ்வளோ தான் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்காக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை இழக்கிறதுக்கு ரெடியாக இருப்போமா? அப்படி தான் ஏசாவுடைய வாழ்க்கை. ஒருவேளை மீல் சிவப்பான கூழுக்காக தன்னுடைய என்ன பண்ணாங்க அப்படின்னா, அன்பான சகோதரர்களே, எல்லாமே தேவன் சொல்லிட்டார், இப்படி தான் நடக்கும். எக்லீஷியாவில் இருந்தால் இப்படி தான் இருக்கும், நம்ம பழகும்போது இப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு ஸ்டேஜாக நம்முடைய குணத்தை தேவன் ஷேப் பண்ணுவார், வைரத்தை என்ன பண்ணுவார், வெட்டுவார். எல்லாமே கிளியர், டாக்டரின் கிளியராக இருக்குது. அது நடைமுறைப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் அது வந்து ஹிட் ஆகும்போது, நம்ம எதிர்பார்க்காத போது சில டைம் வந்து சூழல் அமையும் போது உடனே நம்ம படித்த சத்தியங்கள் தேவனுடைய வார்த்தைகளை வச்சு உடனே நம்முடைய மனதை வந்து ரெனியூ பண்ணணும். ரெனியூ பண்ணாமல் ஏதோ ஒரு இன்சிடென்ட்னாலேயோ ஒரு காரியத்தினாலேயோ இம்பேக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திடீர்னு ஒரு மேரேஜ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிரதர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னா இனிமேல் மேரேஜுக்கே வாழ்க்கையில் போக மாட்டேன், இப்படி முடிவு எடுக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நடக்கும் பொழுது அதை ஆழமாக இனிமேல் அவர் கூட மட்டும் எங்கேயுமே போக மாட்டேன், நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நான் வந்து கீபோர்டு போடவே மாட்டேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கீபோர்டு போடுறதுக்கு யாரும் இல்லை. இனிமேல் 1000 வாய்ப்பு கொடுத்தாலும் நான் கொயரில் வந்து நிற்கவே மாட்டேன், பைபிள் ரீடிங் பண்ணவே மாட்டேன், சப்ஜெக்ட் பேசவே மாட்டேன். இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் என்னென்னா ஆழமாக நம்மளே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரூட்டு பிடிச்சிக்கோம். தேவன் சில கைடன்ஸ், சில அப்கிரேடேஷன், சில சிக்ஷைகள், சில அனுபவங்கள் கொடுக்கும்போது தேவன் ஒரு வேளை விரும்புகிறாரா, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு இசைந்து போகிறேன். சத்தியமாக இருந்தால், அசத்தியத்துக்கு நம்ம இசைந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உடனே நம்முடைய மைண்ட் என்ன ஆகணும்னா அடாப்ட் ஆகிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும். தொடர்ந்து அதில் 17. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அதாவது எக்ஸ்ட்ரீமாக திரும்பி முயற்சி பண்ணாலும் இந்த வாய்ப்பு என்ன ஆகாதுங்க, கிடைக்காதுன்ற. சன்மான சகோதரர்களே, நம்ம பாடத்தை நிறைவு செய்யலாம். ரீகால் பண்ணிட்டு நம்ம நிறைவு செய்யலாம். பாடம் எங்கே ஆரம்பித்தோம்னா கசப்பான வேர், இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கேன்சர். இதுக்கு பல ஸ்டேஜஸ் இருக்குது. கசப்புன்னா என்னென்னா, ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட்னால நம்ம ஆழமாக இம்பேக்ட் ஆயிரும், பாதிக்கப்பட்டுரும். வலி, வேதனை, இந்த மாதிரி ஒரு விஷயம் அது ஒரு சிஸ்டர்னாலேயோ ஒரு பிரதர்னாலேயோ நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். இல்லை ஒரு 4-5 பேர் சேர்ந்த குழுக்கள்னால கூட ஏற்பட்டிருக்கலாம். எப்படி வேணாம். இல்லை ஒரு எக்லீஷியாவே கூட நமக்கு என்ன பண்ணலாம், அகைன்ஸ்டா எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இந்த இன்சிடென்ட்டு ஆழமாக பதியும் போது நல்லா புரிஞ்சுக்கலாம். தேவனுடைய திட்டத்தில் யாரால் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சோ, நம்ம எடுத்த எக்ஸாம்பிள் அப்படி அமைஞ்சிருக்கு, அவங்க திருந்திட்டாங்க. தாவீது ராஜா என்ன ஆகிட்டார், திருந்தி சரண்டர் ஆகி அவர் ஓட்டத்தை ஓட ஆரம்பிச்சிட்டார். அந்த மோசமான செயல் நம்மளை பாதித்த நம்ம ஓகே இது தேவனுடைய கருத்தில் கொடுத்துட்டு நம்ம மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வராமல் அது வேர் பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா அப்படியே கேன்சர் என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது. அஃப்கோர்ஸ் நம்ம நல்லவங்க தான், ஏன்னா பாதிக்க தான் பட்டிருக்கோம். பாதிக்கப்பட்டவங்க எப்பவுமே யாராக இருப்பாங்க, நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் நல்லவங்களே கெட்டவங்களாக மாறுற மாதிரி ஆயிரும். ஏன்னா பாதிப்பு ஆழமாக போகும்போது ஸ்டேஜ் 1 என்ன ஆகுதுன்னா, நம்முடைய பேச்சையும் நடக்கையும் இந்த கசப்பான வேர் வந்து பாய்சன் பண்ணும். நீயே அவங்ககிட்டலாம் போய் பேசுகிற, எக்ஸாம்பிள் சொல்லு, நீயே அந்த 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 வந்து வேலையெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி பின்னாடி இருந்து பழைய மனுஷன் என்ன பண்ணுவான்னா டெம்ப் பண்ணுவான். உடனே அதெல்லாம் என்ன பண்ணுவோம், பேச மாட்டோம், இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த வேலையை செய்ய மாட்டோம், ஏதோ ஒன்று கட் பண்ணிகிட்டே இருப்போம். இது இந்த பிட்டர்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பாய்சன் ஆகிட்டே இருக்குது. ஸ்டேஜ் 1 மெடிசன் இருக்குது, மாத்திரை போட்டால் என்ன பண்ணிக்கலாம்,
தப்பிச்சுக்கலாம். அந்த மெடிசன் கடைசியாக பார்க்கலாம், 5 மெடிசன். ஸ்டேஜ் 2 என்னென்னா வாக்கிங் கான்ட்ரடிக்ஷன். எதெல்லாம் ட்ரூத் சொல்லுதோ அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நான் இதை டிசைட் பண்ணிட்டேன், இப்படி தான் இருப்பேன். காரணம் என்ன? அந்த கசப்பான வேறு கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அது தமிழில் பார்க்கும்போது கசப்பு நம்ம முரண்பாடாக என்ன பண்ணுது. 1000 சத்தியம் சொல்லுங்கள் பிரதர், 1000 வசனம் சொல்லுங்கள் பிரதர், தப்பு தப்பு தான், நான் பண்ண மாட்டேன் இப்படிமோ சில டைம். ஸ்டேஜ் 3 என்னென்னா நம்மளே நம்முடைய ஸ்பிரிச்சுவல் என்விரான்மெண்ட்டை கொலாப்ஸ் பண்ணிக்கும். நம்ம கூட பேசுறதுக்கு சகோதரனோ சகோதரியோ யாருமே இல்லாதபடிக்கு நம்மளை என்ன பண்ணிக்கோன்னா தனிமைப்படுத்திப்போம். காரணம் என்னென்னா இது growth லெவல் அதிகம் ஆகுது. காரணம் என்னன்னு பார்க்கும்போது பிட்டர்னஸ் கர்ப்ஸ் அவர். இந்த பாடம் நம்ம ஆங்கிளில் பார்க்கும்போது நம்மளுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய என்விரான்மெண்ட்டை கெடுக்குது. மற்றபடி எக்லீஷாவில் எல்லாரும் நார்மலாக வருவாங்க போவாங்க, யூசுவல் நடக்கிறது நடந்துகிட்ருக்கும். யார் இல்லைனாலும் எக்லீஷாவில் நடக்கிறது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும் போது நம்ம மட்டும் ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரியே இருப்போம். ஸ்டேஜ் 3 மெடிசன் இருக்குது, போட்டு நம்ம என்ன ஆயிடலாம், ரெக்கவர் ஆயிடலாம். ஸ்டேஜ் 4 என்ன ஆகும்னா கொஞ்சம் சிவியர் ஆகும். எவ்வளோ நாளாக நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்கள் எது உண்மையோ அதை போய் என்ன பண்ணுவோம். ஏன்னா ஆழமாக அந்த வேர் பெருசாகிட்டே வருது. அவர் சொல்கிறாரு பிட்டர்னஸ் டர்ன்ஸஸ் இன்டு விட்னஸஸ் அகைன்ஸ்ட் தி காஸ்பல். இது பார்க்குறோம், சத்தியத்துக்கு எதிரான சாட்சிகளாக மாறிடும். ஒரு ஸ்டேஜில் சத்தியமே இல்லைங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். காரணம் சத்தியமாக இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா சத்தியமாக இருந்துச்சுன்னா பேசிக் கிளாஸ் கேட்கும்போதே இது வேணான்ட்டு போயிருப்போம். ஆனால் பேசிக் கிளாஸ் பேசும்போது அல்லது கேட்கும்பொழுது இதுதான் கரெக்டு, செகண்ட் கம்மிங் கரெக்டு, ஆத்மா கரெக்டு, ட்ரினிட்டி கரெக்டுன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு வர நாம இதே ட்ரூத்துக்குள்ளே வந்த பிறகு ஆத்மா தப்பு, ட்ரினிட்டி தப்பு, செகண்ட் கம்மிங் தப்புன்னு ஒரு ஓவர் த பீரியடில் யாரும் சொல்ல போகிறதில்ல, ரொம்ப ரேராக நடக்கும். அப்படி சொல்கிறோன்னா ட்ரூத்து தான் காரணம். ஏதோ ஆழமாக நம்மளை என்ன பண்ணியிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த ஆழமாக பாதிக்கப்பட்டதை தூக்கி போடாமல் ரொம்ப நாளாக வளர்த்திட்டோன்னு அர்த்தம். ஸ்டேஜ் 5 என்னென்னா நம்ம செய்கிற எந்த முயற்சியும் உங்கள் வேலைக்கே ஆகாது, தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நம்மளை நாமளே என்ன பண்ணிக்கோன்னா அழிச்சிக்குவோம். அங்கே லிட்டரலாகவே நடந்துச்சு, பட் இங்கே நம்ம பார்க்கும்போது லிட்டரலாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்பிரிச்சுவலாக நம்ம இந்த 7ஆம் கால சபையின் சத்தியத்திலிருந்து அப்படி தனித்து வச்சுக்கோம். இந்த சபை அழைப்பு வேணாம், திரள் கூட்டமாக கூட வேணாம், நான் 2ஆம் மரணமே போய்க்கிறேன், உங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக போயிடுவோம். இந்த ஸ்டேஜ் போன பிறகு மெடிசன் இருக்குது, ஆனால் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். 99.9% வாய்ப்பு கம்மி. சரி, இந்த 5 ஸ்டேஜுக்கு என்ன பிரதர் மெடிசன்னா நம்ம படித்தது தான். ஸ்டேஜ் 1 இருந்தோம்னா நம்முடைய மனதை புதிதாக்கி இருக்கிறதுலாம் ஈஸியாக, தேவனே இப்படி எனக்கு இந்த பிரதர் மேலே இப்படி ஒரு விஷயம் இருக்குது, எப்படியாவது தேவனே என்னை இந்த மைண்ட் செட்டை எடுத்து போடுங்க, நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், தேவன்கிட்ட சரண்டர். ஸ்டேஜ் 2 அது வளருதுன்னா உண்மையை மட்டுமே பேசிகிட்டு இருந்தோம்னா அந்த வளர்ச்சியிலேருந்து கீழே என்ன ஆயிரும், அது போயிடும், ஃபர்தராக வளராது. ஸ்பீக் ஒன்லி ட்ரூத், நம்மக்கிட்டையும் சரி மற்றவங்ககிட்டையும் சரி. ஸ்டேஜ் 3 என்னென்னா கோபம் வரும் பாதிக்கப்பட்டனால, அந்த கோபத்தை உடனே கண்ட்ரோல் பண்ணணும், அந்த கோபம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண விட்டுறக்கூடாது. ஸ்டேஜ் 4 அப்படி கோபப்பட்டு மோசமான செயல் செய்ய ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா, அந்த செயலெல்லாம் நல்ல குணங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை நிவர்த்தி என்ன பண்ணணும் செய்யணும். ஸ்டேஜ் 5 என்னென்னா அதையும் மீறி நம்ம வாயை திறந்தோம்னா எடிஃபிகேஷனாக இருக்கணும், மற்றவங்க சத்தியத்துக்குள்ளே ஆரோக்கியமாக வளர்றதாக இருக்கணும். நாம் மற்றவர்களை அழிக்கிற மாதிரியான வார்த்தைகளை என்ன பண்ணக்கூடாது. யாராவது நம்மக்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டானா உடனே டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி, அவங்கள பற்றி ஏன் கேட்குறீங்க அப்படின்னு. நல்ல பிரதர் தான் சத்தியத்தின் அடிப்படையில் பழகுங்க, நல்ல சிஸ்டர் தான் சத்தியத்தின் அடிப்படையில் பழகுங்க, எதாக இருந்தாலும் சத்தியத்தை முன்னாடி வச்சுக்கோங்க அப்படின்னு நியூட்ரலாக பேசுகிறது ரொம்ப நலம். ஒருவேளை அவங்க சொல்லக்கூடிய நபர்கள் மோசமானவர்களாகவே இருந்தாலும் அது நம்முடைய காரியம் அல்ல. ஸோ இந்த 5 மெடிசனை, ஒருவேளை இது கேன்சர் வந்தவங்களுக்கு தான் மெடிசன், வரலினா பிரச்சனை இல்லை. ஸோ பாடம் ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், நம்ம ஒரு செல்ஃப் ஆடிட் தான், சுய பரிசோதனை. கண்டிப்பாக சில அனுபவங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் இருந்திருக்கலாம், இல்லைன்னா இப்போ இருக்கும், இல்லைன்னா இனிமேல் வரலாம், இப்படி ஒரு சூழல் இருக்கும். அப்படி வரும்போது ஒன்று புரிஞ்சுக்கலாம், ஏதோ ஒரு இன்சிடென்ட்னாலையும் காயப்பட்டனாலையும் இந்த மாபெரும் சத்தியத்தை இழக்கிறதுக்கு நம்ம ஒருபோதும் என்ன ஆகிடக்கூடாதுன்னா ரெடி ஆகிடக்கூடாது. அவ்வளோ பெரிய அழைப்பு. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்போது எவ்வளவோ விபரீதங்களை ஆண்டவர் சகிச்சார், அந்தளவுக்கு நமக்கு இல்லையே, நமக்கு எளிமையான அவமானம் தானே. இந்த அவமானத்தை நம்ம துடைத்து போட்டுட்டு அடுத்த லெவலில் நம்ம மூவ் ஆகி போகணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தோட ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஆவிக்குரிய புற்றுநோயிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், வந்திருந்தாலும் சரி வரலினாலும் சரி
நாம் நம்மை தற்பாதுகாத்து கொண்டோம் அப்படின்னா, ஏன்னா இந்த கசப்பான வேர் உண்டாயிருச்சுன்னா ஃபஸ்ட்டு கலகம் உண்டாகும். கலகம் உண்டானா அநேகர் என்ன ஆவாங்க? தீட்டுப்படுவாங்க. அநேகர் நம்மால் தீட்டுப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜட்ஜ்மெண்ட் தேவன் நம்மக்கிட்ட என்ன பண்ணுவார்? கேட்பார். ஏன்னா நாம் மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க அல்லது நல்ல வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறதுக்கு தான் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கோம். நம்மளால் மற்றவர்கள் வாழ்க்கையை அழியுது, இல்லை கெட்டு போகிறாங்க, அவங்க வழி தப்பி போகிறாங்கன்னா கண்டிப்பாக தேவன் அதுக்குண்டான கணக்கை நம்ம கேட்பார் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்போடு கூட இந்த நாளில் இந்த பேட்டில் அகைன்ஸ்ட் த பிட்டர்னஸ், கசப்பான வேருக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிற இந்த ஒரு பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாகவே நாம் நன்றிகளையும் துதிகளையும் நாம் தெரிவித்துக்கொள்வோம். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.